Thank you so much for coming. Let me introduce myself. My name is Deepa. I'm from IBM. Right now I'm working as a manager, and I've been in the API management platform for the past 13 years. I have 13 years of experience, and ever since then I've only been working on the API management, so this is my domain. And today I wanted to have this discussion about the API management universe. I wanted to introduce that. Along with that, I also wanted to share how AI is influencing the API management universe, but it's not just one way, it goes both ways. API management is also essential for the growth of AI, and that's what we'll look in this session today. So let me do a quick poll. இதில் வந்து எனக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸில் யார் யாருக்கு எவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இருக்குன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அதை பொறுத்து வந்து நான் அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஐ கேன் மேக் ஷுர் தட் ஐ எம் கவரிங் தம் இன் த ரைட் பேஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகாமல் கொஞ்சம் கரெக்டான பேஸில் பண்ணலாம். ஸோ இது விசிபிளாக இருக்கா இல்லை இன்னும் டு ஐ நீட் டு மேக் இட்? ஓகே, ஷூர். This is okay? Okay. Yeah, sure. APIs. எவ்வளோ பேருக்கு ஏபிஐஸ்னால் என்னன்றது தெரியும்? எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட இதில்? how many of you know? Okay. REST APIs is an extension of it. So APIs அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு ஜெனரிக்கான டேர்ம், பட் REST API is a specific kind of thing. ஸோ அது வந்து எத்தனை பேருக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது REST APIனா என்ன அப்படின்னு? ஓகே. API management, this is what I wanted to be, it's interesting. Okay, all right. Then கீழே இருக்கிற 3 MCP, Model Context Protocol. I think இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் ஏஐ ரொம்ப ரெகுலராக நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யூ வுட் பி அவேர் ஆஃப் எம்சிபி ஆர் டூல்ஸ், சர்வர்ஸ், ஏஜென்ட்ஸ். இந்த டெர்மினாலஜிஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்காக இதை கேட்டுக்கிட்டேன்னா, அட்லீஸ்ட் ஐ வாண்ட் டு நோ அண்ட் கரெக்டாக வந்து நான் அந்த பேஸை எடுத்துகிட்டு போகிறதுக்காக. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெறும் டெர்மினாலஜிஸ் மட்டும் கிடையாது, தே ஆர் ஆல் ரிலேட்டட் அண்ட் வி வில் see that today. Okay, so let me start. So நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, பட் ஆல்சோ தேர் ஆர் சம் ஹூ டு நாட் yet know. ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். வாட் இஸ் தி ஏபிஐ? லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஃப்ரம் த பேசிக்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணுறது, தேர் இஸ் சம் சர்வர் where everything, all the logic and everything resides. நம்ம இங்கேருந்து நம்ம லேப்டாப்லேருந்து ஒரு கனெக்ஷன் பண்ணி நெட்ஒர்க்கில் பண்ணுற அத்தனையுமே we are connecting to a server. நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி google.com அப்படின்னு பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறதுலேருந்தே we are starting to hit this client and serverன்ற கனெக்ஷன் வந்து it starts from there. So that's all. இது வந்து ஒரு பேசிக்ஸ் ஆஃப் தட் இது. ஸோ there is a centralized server and there is a client. It communicates over the network. ஸோ இதில் வந்துட்டு ஏபிஐ அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். ஸோ சர்வர்கிட்ட நான் ஒரு காமனான வேலை, எந்த சர்வராக இருந்தாலும் ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்மில் நான் பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஏபிஐ. இப்போ இன்றைக்கி நான் google.comனு நான் ஓப்பன் பண்ணும்பொழுது அது அனுப்புகிற டேட்டா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு ஒரு amazon.com ஓப்பன் பண்ணும்போது the data that you see there is different. பட் இந்த எல்லா பிளாட்ஃபார்மோடையும் நம்ம காமனாக எப்படி பேசுறது அப்படின்னு சொல்கிற இதுதான், தட்ஸ் ஹவு ஏபிஐஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் கடைசியாக ஒரு பாயிண்ட் இங்கே ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு கிளையண்ட் நம்ம லேப்டாப்லேருந்தே எடுத்துப்போம். லேப்டாப்லேருந்து ஒரு யூஆர்எல்லை நீங்கள் வந்து ப்ரௌசரில் போட்டு ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் சம்திங் பேக் அண்ட் தட்ஸ் வாட் யூ ஆர் சீயிங் ஆன் யுவர் ப்ரௌசர். ஸோ அதை தான் நம்ம ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஏபிஐ அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காமனான கான்ட்ராக்டு, காமனான ஃபார்மேட்டில் உங்களுக்கு டேட்டா வருது. தட் காமன் ஃபார்மேட் ஃபார் அ ரெஸ்ட் ஏபிஐ இட் இஸ் மோஸ்ட் ப்ரிடாமினன்ட்லி கால்ட் அஸ் JSON, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னங்கிறது வி வில் டேக் அ லுக் அட் இட் ப்ரீஃப்லி. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். So
ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் கூகுள் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இங்கே வந்து நெட்வொர்க் நான் சொன்னேன் இல்லையா, எவ்ரிதிங் நம்ம நெட்வொர்க்கில் தான் கனெக்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ரௌசரில் நெட்வொர்க் டேப்பில் நம்மளால் பார்க்கும்பொழுது ஐம் கோயிங் டு ஜூம் இன் as well. ஸோ இங்கே நெட்வொர்க் டேப்பில் பார்க்கும்பொழுது எந்த கால் நீங்கள் பண்ணுறீங்களோ அத்தனையும் யூ வில் பி ஏபிள் டு see it. இது வந்து டெவலப்பர் டூல்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ ஐ எம் ஜஸ்ட் ஹிட்டிங் ஒரு ஏபிஐயை நான் ஹிட் பண்ணுறேன். இங்கே நான் வந்து ஹிட் பண்ணும் பொழுது ப்ரௌசரில் நீங்கள் ஒரு யூஆர்எல் பண்ணுறீங்கனாலே யூ வில் see. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்கள். திஸ் இஸ் வாட் இஸ் அ சிம்பிள் ஒரு ஏபிஐ கால் நம்ம பண்ணுறது. ஸோ எனி டைம் நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ஒரு யூஆர்எல் ஹிட் பண்ணுறீங்கனாலே யூ ஆர் ஆக்சுவலி மேக்கிங் யூஸ் ஆஃப் ஏபிஐஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் யுவர் ப்ரௌசர். நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அத்தனையுமே வந்து இட் இஸ் ஆல் பவர்ட் பை ஏபிஐஸ். ஸோ நிறைய பேருக்கு ஏபிஐன்றது என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் வி ஆர் ஆல் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட் இன் அவர் டே டு டே லைஃப்ஸ். நம்ம ஒரு ஆப்லேருந்து மொபைல் ஆப்பில் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், ஜொமேட்டோவில் இல்லை அமேசானில் நம்ம ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், APIs are running the world pretty much everywhere. That's the standardized way of communicating between clients and servers. ஸோ இதில் வந்து இப்போ நான் இதில் என்ன மெயினாக நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே டேட்டா வந்து ஸோ யூ ஆர் சீயிங் சம் டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஏபிஐ. இந்த ஏபிஐ என்ன பண்ணுதுன்னா, நான் ஒரு நேமை கொடுத்தேன்னா இந்த பேர் இருக்கிறவங்களுக்கு என்ன வயசு இருக்கலான்ற ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுது. தட்ஸ் வாட் இட் இஸ் டூயிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு ஏபிஐக்கு அப்படின்னா ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் தான் நான் ப்ரௌசரில் ஹிட் பண்ணேன். அந்த யூஆர்எல் நான் ஹிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது we will be able to see ஒரு மெத்தடு, ஒரு ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு சொல்கிறோம். 200 அப்படின்னு சொல்கிற 2XX 200 சீரீஸில் இருக்கிறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. 400 சீரீஸ் 500 சீரீஸில் இருக்கிறதெல்லாம் ஃபெயிலியர்ஸ் ஆர் எரர்ஸ் அப்படின்றது ஒரு ஜென்ரலான கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இதை நம்ம ஹிட் பண்ணால் திஸ் இஸ் வாட் யூ ஆர் கெட்டிங் அஸ் ரெஸ்பான்ஸ். இது எல்லாமே நமக்கு ஹிடனாக இருக்கும். ப்ரௌசரில் இட் வில் நாட் ஷோ யூ ஆல் ஆஃப் திஸ் அன்லெஸ் யூ லுக் அட் த இன்ஸ்பெக்ட் அண்ட் தென் see this information. ஸோ இதே ரெஸ்பான்ஸில் நம்ம இங்கே பார்க்கும்பொழுதும் we can see how this data is. இதுதான் JSON ஃபார்மேட்னு சொல்கிறது. JSON ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிள். கீ வேல்யூ பேராக யோசிக்கலாம். ஒரு கீ இருக்கும், நேமுங்கிறது கீ, அதுக்கான வேல்யூ நான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் கேட்டதுக்கு வந்து நான் ஒரு பேர் ஹெர்மைனி கிரேஞ்சர்னு ஒரு நேம் கொடுத்துருந்தேன். இட் இஸ் ஜஸ்ட் ப்ரெடிக்டிங் இந்த பேர் இருக்கிறவங்களுக்கு 56 வயசு இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு டேட்டா செட்டை வச்சு இட் இஸ் கிவிங் சம் ப்ரெடிக்ஷன். இட் இஸ் அக்யூரேட் ஆர் நாட் இஸ் அ செகண்ட் கொஷின். பட் த அண்டர்லையிங் பேட்டர்ன் இஸ் ஏபிஐங்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஐம் ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் தட். ஸோ நவ் தட் வி ஹேவ் திஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஏபிஐ கான்ட்ராக்ட் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வே. இப்போ எல்லா அப்ளிகேஷன்ஸ் மொபைல் ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற அத்தனையுமே வந்து ஏபிஐஸ் மூலம் தான் கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னா தென் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்மேட் இருக்கணும். அதுக்கு வந்து there are so many forums out there who actually came together and brought about a lot of specifications. ஸோ ஸ்வாகர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இல்லை அதை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்க போகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். உங்கள் ஏபிஐயுடைய நேம்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கணும், அந்த பேலோடு இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் இப்படி அனுப்புகிறீங்க, இந்த 2XX சீரீஸ் 200 சீரீஸில் உங்கள் கரெக்டான டேட்டா சக்ஸஸ்ஃபுல்னா என்ன ஸ்டேட்டஸ் கோட் அனுப்புறீங்க, 200 201 202 அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கன்னா தென் தட் ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ட்ரூத், இஸ் வாட் எவ்ரி ஒன் வில் அபைட் பை. த சர்வர் ஆர் த ப்ரொவைடர்ஸ் வில் அபைட் பை தட். கன்சியூம் பண்ணுற டெவலப்பர்ஸ் ஆர் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை எண்ட் யூசர்ஸாக இருக்கட்டும், தே வில் ஆல்சோ அபைட் பை தட். இட்ஸ் பிகம்ஸ் ஒரு பேசப்படாத ஒரு அக்ரிமெண்ட்டான ஒரு இதுவாகிடுது. போத் சைட்ஸ் ஹோல்ட் டு தட் அண்ட் இட் மேக்ஸ் திஸ் everything, all of these things possible. ஸோ இதில் வந்து ஸ்வாகர்ன்றது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் வாஸ் டெவலப்ட் ஓவர் ஆஸ் த செகண்ட், அதனுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூ see these 8 items. எண்ட் பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, யூஆர்எல் அப்படின்னு ஹிட் பண்ணும்பொழுது எப்படி நான் இதை ஆக்சஸ் பண்ணுவேன், அந்த எண்ட் பாயிண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்துட்டு மெத்தடுன்னு சொல்கிறது நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, என்னுடைய இதில் பார்க்கும்பொழுது நம்ம கெட் அப்படின்றது இங்கே பார்த்தோம். கெட்டுன்னு சொல்கிறது வந்து எல்லாமே நீங்கள் ப்ரௌசரில் ஹிட் பண்ணுற அத்தனையுமே யூ கேன் திங்க் ஆஃப் தெம் ஆஸ் கெட் கால்ஸ். நீங்கள் கேட்குறீங்க, இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இட்ஸ் ஆல் கெட் கால்ஸ்.
பட் நீங்கள் வந்து ஒரு லாகின் பண்ணும்பொழுது யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்டேருந்து டேட்டாவை சப்மிட் பண்ணுறீங்க சர்வருக்கு. ஸோ அதெல்லாம் போஸ்ட் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் போஸ்டிங் இன்ஃபர்மேஷன் டு த சர்வர் வில் ப்ராசஸ் தட் அண்ட் தென் ஓகே கரெக்டாக அனுப்பியிருக்காங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு ஓகே நீங்கள் கரெக்டான லாகின் தான், யூ ஆர் அலோட் டு ப்ரொசீட். ஸோ இதெல்லாம் வந்து சப்சீக்வெண்ட். போஸ்ட் புட்டு டெலீட்லாம் வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் கார்ட்லேருந்து டெலீட் பண்ணுறீங்க, ஸோ தட் வுட் பி அ டெலீட் கால். உங்கள் கார்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை மாடிஃபை பண்ணுறீங்க அமேசானில், தோஸ் வுட் பி லைக் புட் கால்ஸ். ஸோ அப்படி நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கலாம். தென் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஸ்கீமா. ஸோ பேராமீட்டர் அப்படிங்கிறது இங்கே நான் கூட வந்து யூஆர்எல் இவ்வளோ தான், இதில் எக்ஸ்ட்ராவாக நான் நேம் அப்படிங்கிறத அனுப்புகிறேன் இல்லையா. ஸோ இந்த இன்புட்ஸ் எல்லாம் வந்து பேராமீட்டரில் அனுப்புறது அப்படின்றது சொல்லுவாங்க. பேராமீட்டர்லையும் அனுப்பலாம், இல்லை இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக வந்து பேலோட்லையும் அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்புட்ஸாக கொடுக்குறது. query பேராமீட்டர்ஸ் சர்ச் பண்ணும்போது கூகுளில் வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு சர்ச் பண்ணுறீங்கன்னா தட் பிகம்ஸ் அ query பேராமீட்டர். ஒரு இன்புட்டாக போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ண டேர்முக்கு யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ். ஸ்கீமான்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, நவ் லெட் மீ ஷோ யூ த ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன். இதுக்கும் நான் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் பெட்டர்ன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி ஸ்மால் ஆன் த ஸ்க்ரீன். somehow என்னோடதில் ஒர்க் ஆகிறதில்ல சார், என்னவோ செட்டிங் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணுறேன், இன்னும் வர்றதில்லை. ஓகே, திஸ் இஸ் குட். ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, நான் ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணி காமிச்சேன், ப்ரெடிக்டிங் த ஏஜ் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் கான்ட்ராக்ட். இந்த ஏபிஐயை இப்படி தான் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன் கான்ட்ராக்ட். ஸோ இதில் என்ன இருக்குது பாருங்கள், கெட் மெத்தடு, இதனுடைய டிஸ்கிரிப்ஷன், இது என்ன பண்ணும் இந்த மெத்தட் நீங்கள் இன்வோக் பண்ணீங்கன்னா, இதில் நீங்கள் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணணும், நேமுங்கிறத நீங்கள் அனுப்பணும். இன்னும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் திங்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இதில் வந்து ரெக்வயர்டு வந்து இதுதான், நேம் வந்து மட்டும் கண்டிப்பாக அனுப்பணும். நேம் அனுப்பலைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், மற்றதெல்லாம் அனுப்பலைன்னாலும் பரவாயில்ல, யூ வில் ஸ்டில் கெட் சம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ரெஸ்பான்சஸ் நான் சொன்னேன் இல்லையா, 200 அப்படின்றதுலாம் சக்ஸஸ் உடைய இது. 400லாம் வந்து கரெக்டாக அனுப்பலைன்னா எரர்ஸ், பேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புறது. தென் ஸ்கீமா, இதில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணும்பொழுது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தான் அனுப்புவேன். ஸோ திஸ் இஸ் த கான்ட்ராக்ட். நான் ரொம்ப டீட்டெயில்ஸ்க்குள்ளே இதுக்குள்ளே போக விரும்பலை, பட் இட்ஸ் ஜஸ்ட் டு கிவ் எவ்ரி ஒன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு தீஸ் திங்ஸ் ஒர்க். ஒரு ரெஸ்ட் ஏபிஐனா என்ன மாதிரி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எசென்ஷியலி, ஸோ இப்போ நான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். With this knowledge, now you can see each and every one of us are making use of APIs, intentionally or unintentionally. டெக்னிக்கலாக உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் அதை உங்களுடைய டே டு டே ஜாப்ஸில் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஆஸ் சச் we are all consumers of an API in some way or the other. That is what it comes down to. So இது வந்து they are needed. இன்னைக்கு டிஜிட்டல் எக்கானமி வந்து இந்த அளவுக்கு க்ரோ ஆனதுக்கு வந்து ஏபிஐஸ் they are called as sometimes the backbone of the digital world அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து they made the common communication possible. ஒரு சர்வரில் லாஜிக் வச்சுட்டு எங்கேருந்து வேணாலும் from anywhere in the world you can actually do all of this. APIs made it possible in a very big way. ஸோ இதில் வந்து அதனால தான் இன்றைக்கி இருக்கிற நம்ம so many apps, it is all powered by APIs. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர், ரெண்டு பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரொவைடர் அப்படிங்கிறவங்க இந்த ஏபிஐஸை எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க. யூனோ பீப்புள் லைக் நம்ம ஜொமேட்டோடைய இதை வந்து நம்ம ஜொமேட்டோ இஸ் ப்ரொவைடிங் ஏபிஐஸ். நம்ம ஜொமேட்டோ ஆப்லேருந்து நம்ம புக் பண்ணும்பொழுது அவங்க தான் அந்த ப்ரொவைடர். அமேசானாக இருக்கட்டும், இல்லை ஸ்விக்கியாக இருக்கட்டும், கூகுள் மேப்ஸாக இருக்கட்டும், they are all exposing APIs. ஸோ கன்சியூமர்ஸ் யார் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஆப்பே ஒரு கன்சியூமர் தான். ஏன்னா அதுதான் அந்த ஏபிஐயை இன்வோக் பண்ணுது. இன்ஹெரண்ட்லி அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது நம்ம. ஸோ எண்ட் கன்சியூமர், வி ஆர் ஆல் தி எண்ட் கன்சியூமர்ஸ். ஒரு டெக்னிக்கல் டேர்மில் பேசும்போது அந்த மொபைல் அப்ளிகேஷன் இஸ் த ஒன் தட் இஸ் மேக்கிங் த கால்ஸ் டு த சர்வர். ஸோ அதை வந்து ஒரு கன்சியூமராக பார்ப்பாங்க. பட் இது வந்து இட்ஸ் நீடட், இட் இஸ் யூஸ்ட் எவ்ரிடே இன் த டே டு டே லைஃப்ஸ். ஸோ இப்போ நான் ஏபிஐஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாச்சு. Now, where is this heading? So இப்போ இதில் எவென்ச்சுவலாக நீங்கள் பார்க்க வேண்டியது, திஸ் ஏபிஐ பூம் அப்படிங்கிறது இட் ஹேப்பன்ட் அபவுட் மோர் தேன் க்ளோஸ் டு அ டெக்கேட் அகோ. ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Okay, so some 10-12 years ago it was released and so many providers started. அப்போ தான் வந்து நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சுது, எல்லாரும் கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ this standardized way of doing these things started happening all over. பட்
As part of that, and a problem also started to emerge. So இதில் என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, sorry, ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் அவங்கவுங்க ஏபிஐஸை கொடுத்துட்டாங்க. நிறைய வந்து there were so many applications that were consuming so many APIs exposed by so many people. They called it as the proliferation of APIs அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி சொன்னாங்க. நிறைய APIs இருக்குது, ஆனால் அந்த APIs எல்லாம் கரெக்டாக யூஸ் ஆகுதா, இல்லை அதில் வந்து யூனோ there were hacking was also a very big problem. It's always a problem. So security aspects, அதை செக்யூராக கொடுக்கறது, இதிலெல்லாம் நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு எண்டு கன்சியூமர்ஸையும் இம்பேக்ட் ஆச்சு. தோஸ் ஹூ எக்ஸ்போஸ் தோஸ் ஏபிஐஸ் அவங்களுடைய லெவல்லையும் யூ வுட் ஹவ் ஹர்ட் ஆஃப் தீஸ் டேர்ம்ஸ், denial of service attacks ஆர் த்ரெட் அட்டாக்ஸ் எல்லாம் நிறையா வந்து அவங்களுடைய சர்வீஸ் மேலேயும் ஆச்சு. இது ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஏபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி செமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. யூனோ ஹவு டு ஐ ஆர்டர் ஃபுட், ஹவு டு ஐ நோ வாட் ஆர் த மெனு அவைலபிள், எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வி வுட் ஹவ் ஹர்ட் ஆஃப் இட் இன் ஆர் காலேஜ் டைம்ஸ். செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, ஆல் ஆஃப் தோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து எல்லாராலையும் ஸ்டாண்டர்டைஸ்டாக பண்ண முடியல. தட் வாஸ் வேர் த டிஃபிகல்ட்டி கேம் இன். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி ஏபிஐஸ். ஒரு ஈவன் ஜொமேட்டோக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு ஃப்ரம் த டைம் யூ ஓப்பன் அன் ஆப் அண்ட் தென் யூ பிளேஸ் அன் ஆர்டர், சர்ச் மெனூஸ், எங்கே போய் இன்றைக்கி புக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் தட் ஒன் ஃப்ளோ இட் செல்ஃப் இஸ் ஈஸிலி கன்சியூமிங் அரவுண்ட் 50 ஏபிஐஸ். ஸோ அவ்வளோ ஏபிஐஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ, ஜொமேட்டோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், தே ஆர் அவ்வளோ ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, the problem they will have in their hands is அவங்க கிட்டேயே வந்து அவங்க பிஸ்னஸ் யூனிட்ஸுக்குள்ளேயே ஒரு 1000 ஏபிஐஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கலாம். ஆனால் எது எங்கெங்கே இருக்குது, எது என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது, ஓகே ஸோ எல்லாமே செக்யூராக இருக்கணும்னு சொல்லியாச்சு, எல்லாமே செக்யூராக இருக்கா இல்லையாங்கிறதுமே எனக்கு தெரியாது. ஸோ திஸ் வாஸ் த ப்ராப்ளம் தட் ஹேப்பன்ட் ஃபார் ஆல் த ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ஏபிஐ உடைய இதில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஓகே இம்பார்ட்டண்ட்டு, எல்லாரும் பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணணும், எவ்ரி ஒன் ரஷ்ட் அண்ட் டிட் தட். பட் திஸ் வாஸ் அ ப்ராப்ளம் தட் எமர்ஜ்ட். ஒரு 10-12 years ago, this was the problem that emerged. ஒரு need for managing all of these things. I have so many APIs that I am exposing. இதை நான் கரெக்டான விதத்தில் ரெகுலேட் பண்ணி அதை கவர்ன் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நீட் வந்தது. தட் இஸ் வேர் API மேனேஜ்மெண்ட் கேம் இன் டு பிக்சர். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 different components இருக்குது. We will go one by one. ஸோ இப்போ நான் அந்த டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஏபிஐ டெவலப்பர் ஸ்டுடியோங்கிறது தான் ஃபஸ்ட்டு காம்பனண்ட். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ஏபிஐயை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. நான் இம்ப்ளிமெண்ட்டை வந்து ஜொமேட்டோ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ஓகே கெட் த லிஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ், என்னோட ஹோட்டல் யாரெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிற ஹோட்டல்ஸ்னால் அதுக்கு ஒரு ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. பிஸ்னஸ் லாஜிக் இஸ் ஒரு சிட்டி ஒரு லொக்கேஷனை கொடுத்தா அதை சுற்றி என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்ற சர்ச் பண்ணுறது. பட் அதை சுற்றி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. பட் இந்த இம்ப்ளிமெண்டேஷனை பண்ண போகிறது ஒரு டெவலப்பர் பண்ணி அவங்களுக்கு வந்து இதை ஒரு சேஃபான விதத்தில் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு டெவலப்பராக பண்ணுறவங்க இதுதான் நான் இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு இந்த ஸ்பெக்கு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு தேர் இஸ் அ செப்பரேட் காம்பனன்ட், அதை தான் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டுடியோ தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து we can very easily implement நவிஎஸ் கோடில் காமிச்சேன். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் அதில் வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அதனுடைய ஸ்பெக்குடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா இல்லையா, அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த அப்ளிகேஷன் மேக்ஸ் திங்ஸ் அ லாட் ஈஸியர். ஒரு ஏபிஐ மேனேஜ்மெண்ட்னு சொல்லும்போது we are looking at a suite of products. நிறைய விஷயங்கள் இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங் அப்படின்னு சொல்கிறது இல்லை, ஒரு செவரல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். தோஸ் ஆர் த திங்ஸ். ஸோ செகண்ட் கேட்வேன்னு சொல்கிறோம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் தி ஏபிஐ மேனேஜ்மெண்ட். கேட்வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, functional logic, business logic is handled by the API implementation. ஸோ ஒரு கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபுட்டு சர்ச் பண்ணுறது, ஃபங்க்ஷனல் லாஜிக் அது வந்து ப்ரொவைடர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த நான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி HTTPSல தான் அந்த ஏபிஐயை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். HTTPயில் இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே வந்து we would have seen that ப்ரௌசரில் வந்து செக்யூராக இருக்கணும் அந்த கம்யூனிகேஷன்ஸ்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ரேட் லிமிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்மாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஒரு காமன் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ChatGPT எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு லிமிட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃப்ரீ கிரெடிட்ஸ் எக்ஸ்பயர் ஆயாச்சு, இன்றைக்கி நீங்கள் இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ தட்ஸ் அ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேட் லிமிட்டிங். ஸோ ஒரு ஃபேர் யூசேஜ் பாலிசின்னு அதை இன்னொரு இதில் சொல்லுவாங்க. ஒருத்தரே வந்து அந்த சர்வருடைய ரிசோர்ஸஸ் மொத்தமாக கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அலோகேஷன், அதுக்கு மேலே மற்றவங்க தட் ஷுட் பி ஸோ தட் எவ்ரி ஒன் எல்ஸ் கேன் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வருது. இதையெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஏபிஐக்கும் பண்ணணும்னா இட் பிகம்ஸ் அ ஹெடேக். ஸோ ரேதர் move all the non-functional requirements logic over onto the gateway. ஸோ அது சிங்கிளாக வந்து இதுதான் என் பிஸ்னஸ் லாஜிக்கு, அதை வந்து நான் பார்த்துக்கிறேன், இந்த நான் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீ பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரெக்வஸ்ட்டை அனுப்பி விடு, நான் பிஸ்னஸ் லாஜிக்கை பார்த்துட்டு திருப்பி அனுப்பி விட்றேன். தட்ஸ் த பேசிக் ஐடியா பிஹைண்ட் அ கேட்வே. ஸோ கேட்வே வந்து ஒரு ப்ராக்ஸி மாதிரி நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ் லாஜிக் இருக்கிற சர்வர் சிட்ஸ் பிஹைண்ட் த கேட்வே, பட் ரெக்வஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு கேட்வே இன்டர்செப்ட் பண்ணிடும். ஸோ ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து ChatGPTயே வந்து கோடில் வந்து OpenAI மூலமாக யூஸ் பண்ணுறவங்கலாம் ஒரு API கீ ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அஸ் அ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள், ஒரு செக்யூராக வந்து உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு கீயை யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து கனெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி ஏபிஐஸுக்குமே ஒரு செக்யூரான மெக்கானிசம், ஐடென்டிஃபையிங் ஹூ இஸ் மேக்கிங் த இன்வகேஷன்ஸ் டு மை ஏபிஐஸ். ஸோ இதை செக்யூர் ஆஸ்பெக்டில் ஐடென்டிஃபையிங் த கன்சியூமர் ஹூ இஸ் மேக்கிங் தோஸ் கால்ஸ் அண்ட் ரேட் லிமிட்டிங் அப்ளை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு என்னோடய ஏபிஐ எவ்வளோ யூஸ் ஆகுது, இன்றைக்கி ஜொமேட்டோவில் எவ்வளோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்மஸ் டைம் வந்து இஸ் தேர் அ சர்ஜ் ஆர் இஸ் தேர் கம்மியாக இருக்கா, இது மாதிரியெல்லாம் வந்து ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் ஜொமேட்டோ கேன் ஆக்சுவலி ட்ராக் இட். தட்ஸ் த தேர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட், அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறது. நான் இவ்வளோ ஏபிஐஸ் 1000 ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஏபிஐஸில் வந்து இப்போது எப்படி நடக்குது, நான் இவ்வளோ ஏபிஐஸ் போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் நிஜமாகவே யூஸ் பண்ணுறாங்களா கன்சியூமர்ஸ், டு ஃபைண்ட் தோஸ் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் த தேர்ட் காம்பனண்ட் ஆஃப் தி ஏபிஐ மேனேஜ்மெண்ட். தென் ஃபோர்த் ஒன், கவர்னன்ஸ். கவர்னன்ஸுன்றது நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஏபிஐஸ் எல்லாமே ஒரு 1000 ஏபிஐ இருக்குன்னா அது எல்லாமே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி, இந்த ஃபார்மேட் படி கரெக்டாக தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கா, எல்லாமே செக்யூராக இருக்கா, எல்லாமே ரேட் லிமிட்டிங் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா ரேட் லிமிட்டிங் என்ஃபோர்ஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், எனி ஹேக்கர் மை ஃபைண்ட் தட் அண்ட் தென் தே மைட் பிரிங் அப் தி என்டையர் சர்வர் டவுன். அது அளவுக்கு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் ஹேண்டில் பண்ணுறதா, இது எல்லாமே வந்து கேட்வே வில் டேக் கேர் ஆஃப் இட். நீங்கள் தனியாக எதுவும் பண்ண வேணாம், கேட்வேயில் பாலிசிஸ் அப்ளை பண்ணி ஹேண்டில் பண்ணிடலாம். பட் அது எல்லாமே உங்கள் ஏபிஎஸ்க்கு என்ஃபோர்ஸ் ஆயிருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது கவர்னன்ஸ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய சிஐஓ சிஎக்ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்னுடைய ஏபிஎஸ் எல்லாம் கரெக்டான, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்னுடைய ஆர்கனைசேஷன் பாலிசிஸ் படி இருக்கா, இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்றதை அவங்க பார்த்துட்டு ஒரு ஹை லெவல் ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, உன்னோட 1000 ஏபிஐயில் வந்து 700 ஆர் கம்ப்ளைண்ட், 300 ஆர் நான் கம்ப்ளைண்ட், டேக் இமீடியட் ஆக்ஷன். ஸோ இது மாதிரி ஒரு பண்ணுற ஒரு ஹை லெவல் வியூ கொடுக்கறது தான் கவர்னன்ஸ். ஃபைனலி டெவலப்பர் போர்ட்டல். வாட் இஸ் திஸ் டெவலப்பர் போர்ட்டல்? ஸோ இப்போ ப்ரொவைடர் சைடில் எல்லாம் சொல்லியாச்சு, ஏபிஎஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, சேஃபாக பண்ணுறாங்க, கவர்னன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, அனாலிட்டிக்ஸ் இருக்குது, எல்லாம் பார்க்க முடியும். போர்ட்டல் அப்படிங்கிறது உங்கள் ஏபிஎஸை கன்சியூம் பண்ண போகிறது யார்? தி ஆப் டெவலப்பர்ஸ், தி எண்ட் யூசர்ஸ். அவங்க உங்ககிட்ட இந்த ஏபிஐ இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? தட்ஸ் வேர் த போர்ட்டல் கம்ஸ் இன். போர்ட்டல் இஸ் அ பிளேஸ், இட்ஸ் லைக் அ வெப்சைட், யூ கோ அண்ட் சர்ச், ஓகே இதெல்லாம் தான் ஏபிஐஸ் இருக்கா, நான் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். தட்ஸ் வேர் யூ ஃபைண்ட் த ஏபிஐ கான்ட்ராக்ட் இட் செல்ஃப். நான் காமிச்ச அந்த ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைலை அதை எடுத்து அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் செய்வாங்க. ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிளாக காட்டணும்னா ஐ கேன் ஷோ யூ த கூகுள் மேப்ஸ் உடைய போர்ட்டல் யூஆர்எல்ல நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கூகுள் மேப்ஸ் டெவலப்பர் போர்ட்டல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பராக வர்றவங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும், வாட் வுட் யூ லைக் டு டூ, நீ மேப்பில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற, இதை வச்சு எங்கேயாச்சும் உன்னுடைய வெப் ஆப் எதுலையாவது நீ வந்து மேப்பை இன்டகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறியா, அதுக்கு வந்து ஈஸியர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கிளையண்ட்டே அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தே ஆர் மேக்கிங் இட் அ லாட் ஈஸியர். யூ கோ அண்ட் சர்ச் ஃபார் இட். உங்களுக்கு என்ன ஏபிஐ வேணும், நீங்கள் வெதர் சர்ச் பண்ணணுமா கூகுள் மேப்ஸோடைய ஏபிஐஸை யூஸ் பண்ணி, இல்லை வந்து டு யூ வாண்ட் டு ஃபைண்ட் சம் பிளேசஸ், இல்லை லாட்டிடியூட் லாங்கிடியூட் கண்டுபிடிக்கணுமா, திஸ் இஸ் வேர் யூ கோ அண்ட் சர்ச் ஃபார் இட். இதுதான் டெவலப்பர் போர்ட்டல். ஸோ கன்சியூமர்ஸ் வந்து பார்த்து உங்ககிட்ட இருக்கிற ஏபிஐஸை யூஸ் பண்ணுறதுக்கான காம்பனண்ட். இது இல்லாமலும் வந்து ஒரு ப்ரொவைடர் ஆர்கனைசேஷன் 1000 ஏபிஐ கொடுத்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இது இருந்ததுனா தான், இது மூலமாக தான் சர்ச் பண்ணி பீப்புள் வில் ஸ்டார்ட் கன்சியூமிங் இட்.
ஸோ தட்ஸ் வை தீஸ் ஆர் த 5 மேஜர் காம்பனன்ட்ஸ். இதை தவிர இன்னும் நிறையா இருக்குது, பட் த மேஜர் காம்பனன்ட்ஸ் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல் ஆஃப் தீஸ் ஆர் நீடட். ஸோ இன் தி எண்ட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, there were so many APIs. Now there was a need for API management. So organizations started making use of API management solutions. So there are so many companies who offer these kind of API management solutions. For example, Amazon liye vandu they have this, not at the high vlog extensive illa, but they have an API gateway. You can do the analytics side of it. Governance ஓரளவுக்கு enforce பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் இட் அமேசானில் வச்சுருக்காங்க. அசியூர்லேயும் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இல்லை இன்னும் பியூர் பிளே ஏபிஐ மேனேஜ்மெண்ட் வெண்டார்ஸ்னால் ஐபிஎம் ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆஃபரிங் இந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட். இன்னொரு இது வந்து வெப் மெத்தட்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் ஏஜியில் முன்னாடி வெப் மெத்தட்ஸ்ன்ற ஆர்கனைசேஷன், தேவர் ஆல்சோ ஹேவிங் அ வெரி ஸ்ட்ராங் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் ஆஃபரிங். அது இல்லாமல் கூகுளில் ஆப்பிஜி அப்படின்ற ஒரு இதுலேருந்து வீல் ஹேவ். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி. இது எல்லாமே பிஸ்னஸ் சைடு தான். ஸோ அதனால தான் என் கன்சியூமர்ஸ்க்கு ரொம்ப இதை பற்றி தெரியாது. இட்ஸ் ஆல் B2B பிஸ்னஸ் ப்ரொவைடர்ஸ். அவங்களுக்கு வந்து இது ஒரு நீட் ஆஃப் த இது மாதிரி வந்தது. நவ் வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் ஒரு சின்ன டெமோ காட்டணும்னு பார்க்குறேன் இந்த இதை வச்சு. இப்போ நான் ஐ ஷோட் யூ அ வெரி சிம்பிள் ஏபிஐ. கிவன் அ நேம், அவங்களுடைய ஏஜ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஏபிஐயாக பார்த்தோம். ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷனல் லாஜிக். ஸோ அதை இன்வோக் பண்ணால் ஒரு ஏஜ் சும்மா ப்ரெடிக்ட் ஆகி வந்துச்சு. ஆனால் வாட் யூ சா வாஸ் எந்த செக்யூரிட்டியும் அதில் இல்லை. தெர் இஸ் நோ என்ஃபோர்ஸ்மெண்ட் அபவுட். HTTPSல இருக்குது அஃப்கோர்ஸ், பட் யார் இன்வோக் பண்ணுறாங்கன்றது தெரியாது. யார் வேணாலும் ஹிட் பண்ணலாம், தெரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் ஹவு இட் இஸ். அதே மாதிரி வந்து எத்தனை பேர் இன்வோக் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸு இது மாதிரி எல்லாம் பார்க்கணுன்னா நவ் வி வில் அப்ளை ஏபிஐ மேனேஜ்மெண்ட். ஒரு கேட்வேயில் போட்டு அனாலிட்டிக்ஸில் பார்த்து என்ன சரி இந்த 2 காம்பனன்ட்ஸை மட்டும் பார்ப்போம், எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூ வில் கெட் டு சி ஹவு ஏபிஐ மேனேஜ்மெண்ட் இஸ் ஆக்சுவலி புட் இன் டு எஃபெக்ட். ஸோ வி வில் பி டூயிங் தீஸ் 5 ஸ்டெப்ஸ். நம்ம ஒரு கான்ட்ராக்ட் சொன்ன இல்லையா, ஏபிஐ ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் விச் ஐ ஷோட் யூ. இன்னைக்கு டெமோவுக்கு வி வில் மேக் யூஸ் ஆஃப் அமேசான் ஏபிஐ கேட்வே. ஸோ அதை ஒரு ஏபிஐ கேட்வேல இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரேட் லிமிட்டிங் என்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து செக்யூராக ஒரு பாலிசிஸ் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை இன்வோக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஹவு தட் ஆக்சுவலாக எண்ட் கன்சியூமருக்கு எண்ட் பாயிண்ட்டை தவிர்த்து வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. எவ்ரிதிங் வில் பி த சேம். எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், பட் உள்ளுக்குள்ளே வந்து தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ். ஸோ லெட் அஸ் கோ டேக் அ லுக் அட் தட். Okay, which one? I need to take my. Okay, so இதுதான் என்னுடைய API management console. ஸோ இதில் நான் வந்து API Azure AWS console இது. ஸோ இதில் போய் நான் ஒரு API கிரியேட் பண்ண போகிறேன். Which is the API I'm going to create? The AG5 API that we saw. ஸோ இதில் போயிட்டு நான் இம்போர்ட்னு சொல்கிறேன். Here I am going to come and choose my API specification. So the file that I was using, simple open API. So in the file தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ. Predicting the age. So இது பார்த்தோம் இல்லையா, this is what I am importing. And ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே வந்து there are several places where I can have my gateway, பட் நான் சென்னையிலேருந்து இன்வோக் பண்ணுறதுனால the closest location ஹைதராபாத்தில் கேட்வேவை ஹோஸ்ட் பண்ணியிருக்கு இந்த சர்வர். ஸோ தட் ஈஸியராக வந்து அந்த ஆக்சஸ் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக. என்னோடய எண்ட் ஏபிஐ வேறு எங்கேயோ ஹோஸ்ட் ஆகிருக்கு, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். பட் இங்கேருந்து நான் இன்வோக் பண்ணும்போது யூ சூஸ் த ஒன் தட்ஸ் வேர் யுவர் கன்சியூமர்ஸ் ஆர் மோர், ஸோ தட் த இன்வகேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சஸ் ஆர் ஃபாஸ்டர். ஸோ இது க்ரியேட் ஆயிருச்சு இப்போது. இந்த ஏபிஐ வந்து நமக்கு க்ரியேட் ஆகி இங்கே வந்து இதில் ஒரே ஒரு கெட் மெத்தட் தான் இருக்குது, நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கெட் மெத்தடில். இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தேர் சம்திங் வி நீட் டு சே. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஐ நீட் டு டெல் த கேட்வே, உனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்ததுன்னா யூ நீட் டு ஃபார்வர்ட் இட் டு திஸ் சர்வர் வேர் த AG5 API இஸ் அவைலபிள் இல்லையா. ஸோ ஐ நீட் டு இன்ஃபார்ம் தட். ஸோ இப்போ நான் இதை எடிட் பண்ணி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு HTTP கால் நீ திருப்பி பண்ணணும் உனக்கு வந்ததுன்னா யூ நீட் டு ஃபார்வர்ட் தட் ரெக்வஸ்ட் டு த எண்ட் சர்வர் வேர் தட் AG5 API இஸ் அவைலபிள். ஸோ இதில் நான் HTTP ப்ராக்ஸி இன்டகிரேஷன்னு சொல்லிவிட்டு திஸ் இஸ் அ கெட் மெத்தட். இந்த எண்ட் பாயிண்ட்டுடைய URL நான் கொடுக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் எண்ட் பாயிண்ட் விச் இஸ் வாட் வி நீட். ஸோ உனக்கு இந்த ரெக்வஸ்ட் வந்ததுன்னா நீ உன்னுடைய ப்ராசஸிங்லாம் பண்ணிவிடு, செக்யூரிட்டி அப்ளை பண்ணிவிடு, ரேட் லிமிட்டிங் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகேனா தென் ஃபார்வர்ட் இட் டு திஸ் சர்வர் ஃபார் த ஆக்சுவல் பிஸ்னஸ் லாஜிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தென் ஐ எம் கோயிங் டு சேவ் இட். இப்போ ஏபிஐ க்ரியேட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு.
இதை நான் இப்போ என்ன பண்ணணும்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் டு மேக் இட் ஆக்சசிபிள். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் டெப்ளாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்னும் ஒன்று பண்ணால் முட்டேனே, நான் செக்யூரிட்டி அப்ளை பண்ணல. நாட் திஸ் ஒன். கெட் ஓகே மெத்தட் ரெக்வெஸ்ட் எடிட். இதில் ஏபிஐ கீ ரெக்வயர்ட், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நான் சொன்னது. ஸோ ஒரு ஏபிஐ வந்துட்டு நம்ம ஹிட் பண்ணும்பொழுது செக்யூரிட்டி, இந்த கன்சியூமர் யாருன்னு தெரியாமல் நான் உனக்கு இந்த ரெக்வஸ்ட்டை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வழி. ஏபிஐ கீ அப்படிங்கிறது ஒரு டிபிக்கல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். தெர் ஆர் ஆல்சோ அதர் அட்வான்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன். OAuth இருக்குது, JWT இருக்குது, தே ஆர் மோர் அட்வான்ஸ்ட். ஏபிஐ கீ இஸ் a very simple way of doing this authentication. ஸோ இதை நான் போட்டதுனால என்ன ஆகும்னா, the moment I'm enforcing this, you cannot call that API without identifying yourself as a consumer. So அதுக்கு ஒரு registration பண்ணி you need to get an API key that's just for yourself to make this call. So this is how it is regulating the consumers. ஓகே, ஸோ இதை நான் போட்டாச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், டெப்ளாய் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஃபார் ஈச் கேட்வே த ஸ்டெப்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். AWS கேட்வேல தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். இதை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ லெட்ஸ் லுக் அட் த எண்ட் பிக்சர். ஸோ இது நான் ஸ்டெப்ஸ் ஜஸ்ட்டு பண்ணி காட்டுறேனே தவிர்த்து இதில் வந்து ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கே அப்படின்ட்டு இது பண்ண வேணாம். ஈச் கேட்வேஸ் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் how it works. AG5 server, I'm just giving some name. ஓகே, ஸோ இப்போ ஸ்டேஜில் வந்து உட்காந்தாச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இன்வோக் யூஆர்எல்னு ஒன்று வந்துருக்கு பாருங்கள். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ag5.io, திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் நவ் இன்வோக் மை. இப்படி பண்ண இது வழியாக இதை தான் நம்ம வந்து போர்ட்டலில் எல்லா எண்ட் யூஸருக்கும் இந்த யூஆர்எல் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். we will not say use ag5.io anymore. we will say use this, so that you are enforcing all of the security policies, rate limiting and everything that we need. ஸோ இதை நான் இப்போ ஹிட் பண்ணியிருக்கேன். நான் ஏபிஐ கீ எனேபிள்டுன்னு சொல்லியிருக்கேன், ஏபிஐ கீ வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த யூஆர்எலை மட்டும் மாற்றிட்டு இந்த யூஆர்எலை பேஸ்ட் பண்ண போகிறேன். Okay, I am now going to hit it. What are we getting? 403. It is not allowing me. That's because I enabled API key. முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது. So its gateway is limiting that. You are not authenticated. Go and get yourself authenticated and come back. அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்ம அதை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? We are now also going to add a rate limiting. ஸோ நான் ரேட் லிமிட்டிங் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ கால்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு யூஸருக்கு, ஒரு கன்சியூமருக்கு ஒரு நாளைக்கு ஆர் ஒரு வாரத்துக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த கோட்டாவை சொல்கிறது தான் மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரேட் லிமிட்டிங். ஸோ நான் டெமோ பர்பஸஸ்க்காக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 5 ரெக்வஸ்ட் பர் டேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 5 ஹிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது ரெக்வஸ்ட் வில் பி பிளாக்ட். யூ ஹேட் யுவர் ஃபேர் ஷேர், யூ கேனாட் ஆக்சஸ் இட் எனிமோர் அப்படின்னு சொல்லும். ஸோ இதை நான் செட் பண்ணியிருக்கேன். நவ் வாட் ஐ நீட் டு டூ இஸ், நான் இப்போ க்ரியேட் பண்ண ஏபிஐக்கு இதை அப்ளை பண்ணு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ தட்ஸ் த செகண்ட் ஏபிஐ. இப்போ நான் க்ரியேட் பண்ணது இது தான். ஸோ இதுக்கு நீ தான் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போது இந்த சர்வர்லேருந்து வந்தாச்சு. நவ் ஐ நீட் டு ஹேவ் அன் ஏபிஐ கீ கிரியேட்டட் இல்லையா? ஸோ லெட் மீ கிரியேட் அன் ஏபிஐ கீ. ஸோ இப்போ நான் இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் இட் இஸ் நாட் it's not just enough if that API key is created. It needs to be அந்த ஏபிஐயோட ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் இந்த ஏபிஐ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் போயிட்டு நான் பிளானை ஆட் பண்ணால் போதும். அந்த பிளானில் எனிவே வந்து அந்த ஏபிஐ ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளானுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது மூலமாக ஐ கேன் இன்வோக் ஆல் த ஏபிஐஸ் தட்ஸ் தேர் அஸ் பார்ட் ஆஃப் தட் பிளான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்தாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏபிஐ கீயை யூஸ் பண்ணி we are now going to invoke it. ஸோ இதில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் வந்து என்னென்னா, இத்தனை நேரம் நான் வந்து ப்ரௌசர்லேருந்து ஹிட் பண்ணி காட்டிகிட்டு இருந்தேன். பட் ஏபிஐ கீ அப்படிங்கிறது ஒரு தனி விதத்தில் அனுப்புறது. ஸோ query பேராமீட்டரில் அனுப்புகிற வரைக்கும் ப்ரௌசரில் யூஸ் பண்ணலாம். இது எக்ஸ்ட்ராவாக ஹெடர், ரெக்வஸ்ட் ஹெடர் அப்படின்னு சொல்லுவாங்க, HTTP ஹெடர்னு அனுப்பணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரௌசர் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு சென்ட் இட். யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்டர்னல் கிளையண்ட், ரெஸ்ட் கிளையண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு HTTP கிளையண்ட்னு சொல்லுவாங்க, வேர் யூ கேன் மேக் சம் அட்வான்ஸ்டு கால்ஸ் டு த APIs. ப்ரௌசர் வந்து இட்ஸ் லிமிட்டட் டு சம் எக்ஸ்டென்ட் இன் வாட் இட் கேன் டூ ஃப்ரம் த URL. ஸோ அதுக்கு வந்து ஐ எம் மேக்கிங் யூஸ் ஆஃப் தெர் ஆர் ஸோ மெனி ரெஸ்ட் கிளையன்ட்ஸ் அவுட் தேர். போஸ்ட்மேன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த இதுக்கு வந்து ஐ ஹாவ் மை ஓன் இன்சாம்னியான்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ். ஸோ இப்போ இந்த இது ரொம்ப சின்னதாக தெரியுது உங்களுக்கு, நான் இது எப்படி சைஸ் பெருசாக்குறது? ஓ, இட் ஒர்க்ஸ் நைஸ். API key. ஸோ திஸ் ஹெடர் இஸ் கால்ட் எக்ஸ் API key அப்படிங்கிற ஹெடரில் இந்த வேல்யூ அனுப்பணும். ஐயோ, ஓகே, ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் கீ. நான் இந்த கீ அங்கேருந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை போட்டுட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் டேக்கிங் திஸ்
URL. இது அப்படியே நான் எடுத்துக்கிறேன். I am just putting it here. இன்சாம்னியா அப்படிங்கிறது இந்த டூலோட நேமு. போஸ்ட்மேன் இஸ் மோர் காமன். இன்சாம்னியாங்கிறது இதுவும் ஒரு இது. போஸ்ட்மேன் இஸ் ஆக்சுவலி மோர் காமன் அண்ட் மோர் ஈஸியர் ஆக்சுவலி. எங்கள் ஆர்கனைசேஷனில் அந்த டூலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க, அதனால் ஐ எம் யூஸிங் திஸ். மோர் காமன் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன். இது ஆக்சுவலாக மியூல்சாஃப்ட்லேருந்து, மியூல்சாஃப்ட் இஸ் அனதர் API மேனேஜ்மெண்ட் வெண்டார், அவங்களுடைய டூல் இது. ஸோ இப்போ நான் ஹிட் பண்ணுறேன் பாருங்கள். I am now getting a 200 okay because I gave the API key. So இப்போவும் நான் இந்த API key அனுப்பாமல் enabled தூக்கி விட்டுட்டேன் பண்ணேன்னா I will see 403, right? So this is the difference. அந்த API key தான் வந்து is the one that identifies it. Yeah. Validity of the key. API keys பொறுத்த வரைக்கும் they are valid for as long as mostly வந்து it is கொஞ்சம் longer time validity தான். இந்த ஷார்ட் டேர்ம் டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க, JWT, OAuth, அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டர் டேர்மாக இருக்கும். 1 hourல வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு க்ரெடென்ஷியல்ஸை ஷேர் பண்ணி யூ ஜெனரேட் அ ஷார்ட் லிவ்டு டோக்கன். அந்த டோக்கனை அந்த டைம் பீரியடுக்கு மட்டும் வச்சுட்டு தென் யூ ரெனியூ த டோக்கன். மோஸ்ட்லி API key கொஞ்சம் லாங் லிவ்டாக தான் இருக்கும். அன்லெஸ் யூ ஃபீல் தட் யுவர் API key காட் காம்ப்ரமைஸ்ட். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால யாருக்கோ ஷேர் பண்ணிட்டீங்க, இல்லை அதை வந்து தெரியாதனமாக ஏதோ கோட் அடிக்கும்பொழுது கிட்டில் சேர்ந்து கமிட் ஆயிடுச்சு, தென் இட் காட் காம்ப்ரமைஸ்ட். யூ வில் தென் ரிவோக் தட் API key. இதுக்கு மேலே இந்த API key வந்தாலும் அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு we will generate a new one. So mostly API keys are long lived. Validity ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஆமாம், வேலிடிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் எட்டர்னல் மாதிரி தான். அது நீங்கள் அப்படி தான் கன்சிடர் பண்ணணும். கண்டிப்பாக we will see that in the next இது. Yeah. Okay, so இப்போ இன்வோக் பண்ணிட்டோமா. Now let's try it. I am going to keep hitting it for more than 5 times. You'll see what happens. So 1 ஆல்ரெடி நான் 2 வாட்டி பண்ணியாச்சு. 3 4 yeah, I've hit it too many times and it says you have too many requests, you got your limit exceeded. இன்னைக்கு ஃபுல்லாக நான் இந்த கீ அதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாது. It will not allow me because I exceeded my quota of 5. Right? So that's the rate limiting aspect of it. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நான் 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் there is just a plethora of other kind of policies and enforcements that you can enforce so that உங்கள் APIs வந்து நீங்கள் you can secure it and you can handle them in the right way. This is for the providers, API provider organizationsக்குலாம் வந்து இதை வந்து இந்த விதத்தில் ஹெல்ப் ஆகுது. ஓகே, இல்லை நான் இதை டெமோக்காக காமிச்சேன். 5ன்றது ரொம்ப கம்மி இல்லையா? அதாவது ஒரு ப்ரொவைடர் ஆர்கனைசேஷனாக இப்போ Zomato ஒரு API எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ தான் வந்து ஒரு யூசருக்கு என்னால் லிமிட் பண்ண முடியும்னு சொல்லி செட் பண்ணுவாங்க. டிப்பிக்கலி இட் வில் பி அபவுட் சம்வேர் பிட்வீன் 1000 to 10,000 நான் பார்த்துருக்கேன். ஈச் ஆர்கனைசேஷன் செட்ஸ் இட் டிஃப்ரெண்ட்லி பேஸ்ட் ஆன் ஹவு மெனி கன்சியூமர்ஸ் தே கேன் ஹேண்டில். அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எவ்வளோ ஸ்கேல் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ஸோ அதை பொறுத்து தே வில் செட் இட். Exactly. Per minute நீங்க இவ்வளவு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படினு செட் பண்ணலாம். per hour னு செட் பண்ணலாம், per day னு செட் பண்ணலாம், per week, per month இந்த மாதிரி இவ்வளவு தடவை நீங்க கால் பண்ண முடியும் அப்படி வைக்க முடியும். இப்போ ஓபன் AI ல இருந்து பலதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லிமிட் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க இத்தனை ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். படபடன்னு நீங்க நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு கடை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்க. கரெக்ட். சார் சொன்னார் இல்லையா, ரேட் வந்து 5 ரெக்வெஸ்ட் per செகண்ட் தான். ஒரு செகண்டுக்கு 5க்கு மேலே இருக்க முடியாது. ஒரு பர்ஸ்ட்டில் 5 ரெக்வெஸ்ட், அதுதான் டக்குன்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை ஒரு ஆட்டோமேட்டட் இதில் வந்து ஒரு த்ரெட் ஆஃப் 5 ரெக்வெஸ்ட் ஒரு பர்ஸ்ட்டில் அனுப்புறது, அதெல்லாமும் லிமிட் பண்ணலாம். நான் வந்து எல்லாத்தையுமே 5ன்னு செட் பண்ணியிருக்கேன். டிப்பிக்கலி வந்து ஒரு வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் ஒரு பர் செகண்ட் வந்து இட் அலோ அபவுட் 1000 per செகண்ட். பர்ஸ்ட் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். கோட்டா வந்து 10,000 நான் டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணும்போது தட்ஸ் வாட் AWS வாஸ் அலோவிங். டெமோவுக்காக நான் 5க்குள்ளேயே குறைச்சி காட்டணுன்றதுக்காக நான் செட் பண்ணேன். ஸோ இட்ஸ் வாட் ப்ரொவைடர்ஸ் டிசைட். ஆமாம், அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ரிசோர்ஸ் தட் யூ ஆர் ஆக்சஸிங் ஆல்சோ மேட்டர்ஸ். ஒரு ஜஸ்ட்டு வந்து query பண்ணுற ஆஸ்பெக்ட் கெட் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஹையராக வச்சுருப்பாங்க. பட் ரொம்ப வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது ஆர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இது பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ரிசோர்ஸ் தட் யூஆர் ஆக்சஸிங் இது வந்து மொத்தமாக API லெவலில் இல்லை, ஒரு மெத்தடுக்கும் கூட நான் தனியாக செட் பண்ணலாம். த ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் தேர். ஸோ எப்படி அது சென்சிட்டிவிட்டி ஆஃப் த இதை பொறுத்து வந்து யூ கேன் ஆக்சுவலி டிசைட் அண்ட் ஹவ் யூ வாண்ட் டு லிமிட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் யூசேஜ். கன்சியூமர்
ரெக்வஸ்ட் தான். இப்போ என் கன்சியூமருக்கு எனக்கு இப்போ லிமிட் ஆயிடுச்சு, நான் இப்போ இன்னொரு ஏபிஐ கீ வாங்கினேன்னா ஐ வில் பி ஏபிள் டு யூஸ் தட் அண்ட் தென் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ பர் கன்சியூமர் ஐடென்டிஃபிகேஷன். பட் ஓவராலாகவும் செய்வாங்க. ஒரு நாளைக்கு இந்த ஏபிஐயாலே இவ்வளோ தான் ஹேண்டில் பண்ண முடியுன்ற லெவல்லையும் லிமிட் பண்ணலாம், கன்சியூமர் ஸ்பெசிஃபிக்காகவும் லிமிட் பண்ணலாம். ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் தேர் இன் ஹவு வி வாண்ட் டு என்ஃபோர்ஸ் இட். ஓகே, ஸோ இப்போ நம்ம டெமோ இல்லை, இன்னும் டெமோ முடியலையே. லெட் மீ ஆல்சோ ஷோ த நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். நான் ஆக்சுவலாக ஒன்று செட் பண்ண மறந்துட்டேன். ஏபிஐஸ், திஸ் வாஸ் தி ஏபிஐ. நான் ஆக்சுவலாக டேஷ்போர்டில் இது செட் பண்ண மறந்துட்டேன். ஐ டென்ட் எனேபிள் த அனாலிட்டிக்ஸ் ஃபார் தி ஏபிஐஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பாருங்கள், இது சொல்லுது இன்றைக்கி வந்து நீ இந்த நேரத்துக்கு இவ்வளோ கால் பண்ணியிருக்க அப்படின்றது. ஐ டென்ட் எனேபிள் இட் ஃபார் திஸ் ஏபிஐ. ஸோ லெட் மீ ஷோ இட் ஃபார் அனதர் ஏபிஐ தட் ஐ வாஸ் ட்ரையிங் இன் த மார்னிங் டுடே. ஸோ இந்த ஏபிஐ ஐ வாஸ் ட்ரையிங். இதில் டேஷ்போர்டில் போயிட்டு, ஸோ இதுதான் வந்து அனாலிட்டிக் சைட் ஆஃப் திங்ஸ். ஸோ வேர் கன்சியூமர் கேன் கோ அண்ட் சி, ஓகே என்னோட ஏபிஐ எவ்வளோ இன்வோக் ஆயிருக்கு, இங்கே இருக்குது பாருங்கள். ஐ எம் ஏபிள் டு சி தட் இந்த நேரத்துக்கு இவ்வளோ இன்வோக் ஆயிருக்கு, இந்த நேரத்துக்கு இவ்வளோ இன்வொகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இஃப் ஐ எம் கோயிங் டு ஃபில்டர் இட் 23rd to 23rd, I set it as relative, say last 6 hours. இங்கே இருக்குது பாருங்கள் இன்வொகேஷன்ஸ். ஸோ இந்த நேரத்தில் வந்து 9 இன்வொகேஷன் இந்த டைமுக்கு நடந்தது, இந்த நேரத்தில் இவ்வளோ இது இருந்துச்சு. ஐ கேன் ஆல்சோ சி சம் மோர். எத்தனை பேர் வந்து ஏபிஐ கீ இல்லாமல் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, நிறைய டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். ஸோ யாராச்சும் வந்து அனானிமஸாக யாராச்சும் வந்து நிறைய டாஸ் அட்டாக்ஸ் அது மூலமாக வந்து சர்வரை வந்து ஹேண்டில் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ண முடியாமல் பண்ணுறாங்களா, நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொவைடர்ஸ் கேன் ஆக்சுவலி இன்ஃபர் ஃப்ரம் திஸ் இஸ் ஹவு தே ஆக்சுவலி மேக் ஷுர் இதை வேறு ஏதாவது விதத்தில் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாமா அப்படின்றத என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு திஸ் அனாலிட்டிக்ஸ் ஹெல்ப்ஸ். ஸோ நான் இன்றைக்கி இதுக்கு நான் எனேபிள் பண்ண ஐ ஃபர்காட், பட் ஐ கேன் ஸ்டில் டூ தட் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ டு ஹேவ் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ஐ கேன் ஷோ தட் ஸ்டேஜஸ், எடிட். நான் இங்கே வந்து எரர்ஸ், இது வேறு ஏபிஐ, சாரி நம்ம ஏபிஐ இங்கே இருக்குல்ல. AG5 ஸ்டேஜஸ் எடிட் ஆஃப்னு இருக்குது. ஸோ நான் இதை வந்து எரர் அண்ட் இன்ஃபோலாக்ஸ், எந்த எரர் வந்தாலும் நீ ட்ரேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி எனேபிள் பண்ணிவிட்டு ஐ வில் சேவ் இட். ஸோ இதுக்கப்புறம் நான் ரெக்வஸ்ட் வந்தாலும் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் தட் இன் த அனாலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் இதே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வி வில் கண்டினியூ டு see how this is getting used. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து that's something that's already existing today. இன்றைக்கி வந்து this is how API management got evolved and this is how it is. How is it relating to AI? இன்னும் அதுக்குள்ளே வரவே இல்லையே. 1 மணி நேரமாக அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் AI பற்றி வரவே இல்லை. We will get to that. So we saw all of this. Now let's look at this. இப்போ we are getting to the crux of matter. How is AI impacting API management? பட் இட் இஸ் நாட் ஒன் வே. யூஸ்வலாக வந்து என்ன ஆர்கனைசேஷன்ஸில் என்ன இது இருந்தாலும் ஏஐ ரொம்ப ஹாட்டான டாப்பிக்காக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஏஐ ஷுட் பி தேர். வாஷிங் மிஷின் வந்தால் ஏஐ எனேபிள்டு, ஃபேன் இஸ் ஏஐ எனேபிள்டு, எவ்ரி திங் ஏஐ இருந்ததுனாலே இட்ஸ் அ ஃபேன்சி டேக் அப்படிங்கிற இது வந்துருச்சு. திஸ் இஸ் நாட் சம்திங் லைக் தட். ஓகே, ஏபிஐ மேனேஜ்மெண்ட்லேயும் எப்படி ஏஐ இன்ஃப்யூஸ் பண்ணணும் பார்க்கலாம். தேர் ஆர் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஸ் வெல். நிறைய இருக்குது அங்கேயும் ஏஐ எனேபிள் பண்ணுறதுக்கு. பட் இட்ஸ் நாட் ஒன் வே. Just like API management needs AI, like all the other fields, AI needs API management equally. அது எப்படி, எதனால் அப்படிங்கிறது தான் இந்த rest of the session we are going to see. So first thing நம்ம பார்ப்போம். First part is what you normally know, right? AI how they எப்படி வந்து எங்கெங்கெல்லாம் ஏஐ வந்து இன்ஃப்யூஸ் பண்ணலாம் ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறது. டிப்பிக்கலி வந்து எல்எல்எம் வச்சு ப்ராம்ப்ட் பேஸ்டாக வந்து ஏஐஸ் க்ரியேஷனு. இப்போ நான் அனாலிட்டிக்ஸ்லாம் பார்த்தேன், நான் போய் டேஷ்போர்டுக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லாமல் ஹே என்னோடய டாப் ஏபிஐஸ் என்னன்னு எனக்கு சொல்லு. ஒரு ப்ராம்ப்ட் வந்து CIO இஸ் ஆக்சுவலி லுக்கிங் அட் இட் அண்ட் தென் சேஸ் கிவ் மீ மை டாப் ஏபிஐஸ், கிவ் மீ மை புவர் பர்ஃபார்மிங் ஏபிஐஸ். யாரெல்லாம் சரியா இல்லை எதுக்கு அந்த ஏபிஐ ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஐ கேன் ஜஸ்ட் டெப்ரிகேட் தம். இதெல்லாம் வந்து ப்ராம்ப்டில் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்ஃப்யூசிங் ஏஐ இன்டு த ஏபிஐ மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறது. இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த கேட்வேல ஹேண்டில் பண்ணுறதுலையே நான் எல்லாத்தையும் ரூல் பேஸ்டாக, இன்றைக்கி எல்லாமே ரூல் தான். 5 ரேட் லிமிட்டிங், இவ்வளோ இருந்தால் அலோ பண்ணாத, இவ்வளோ இருந்தால் அலோ பண்ணுன்னு சொல்கிறது. எவ்ரி திங் இஸ் அ ரூல் பேஸ்டு. இது ரூல் பேஸ்டாக இல்லாமல் கேன் இட் பி மோர் மிஷின் லேர்னிங் பேஸ்ட், டைனமிக்காக ஏதாவது எனேபிள் பண்ணலாமா? டிஃபால்ட்டாக எந்த ரேட் லிமிட்டிங்கும் இல்லாமல் இருக்கட்டும். கன்சியூமர்ஸ் நிறையா வர அந்த பேட்டர்னை பார்த்துட்டு ஆர் ரேதர் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து லாஸ்ட் இயர் இந்த அரவுண்ட் திஸ் டைம் இவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு, அப்போ இந்த டேஸ் மட்டும் வை டோன்ட் ஐ எனேபிள் அண்ட் தென் தி அதர் டேஸ் இட் இஸ் டர்னிங் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கலி.
நம்ம தனியாக என்ஃபோர்ஸ் பண்ண வேணாம். ஸோ மிஷின் லேர்னிங் பேஸ்டாக வந்து பேட்டர்ன் பேஸ்டு இட் கேன் ட்ரை டு ஹேவ் தட். இது மாதிரி வந்து ஏஐ இன்ஃப்யூஸ் பண்ணலாம் API மேனேஜ்மெண்ட். there is always a scope for that. But the other side of the thing, the yin and yang part of it, the other side of things, how API management can be used to govern the AI's life cycle, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் ஆஃப் இட். இன்றைக்கி நம்ம இதுக்கான என்ன ரீசன்னால இதை சொல்கிறோம், why is this needed அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு we will also see a short demo. அது பார்த்ததுக்கப்புறம் you will be able to understand and realize how this has a difference. Okay, we will go into the demo. ஸோ இப்போ இந்த டெமோவில் MCPங்கிறது by the way once again MCP எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க ஆர் aware of it? Okay, a few of you. I will just give a short explanation. நம்ம ரொம்ப பெருசாலாம் வந்து நிறைய நியூ திங்ஸ் எல்லாம் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி இவ்வளோ நேரம் நான் கான்ட்ராக்ட் இதெல்லாம் பேசிட்டு வந்ததில்ல, அதுலேருந்தே ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணி we will also be able to see how AI and with the MCP அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் ஏஐயும் APIஸும் எப்படி வந்து they got blended and merged அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் இந்த டெமோவில் அப்படின்னா, ஸோ இப்போ ஓப்பன் API ஸ்பெக்கு நான் காமிச்சேன், அதை வந்து நம்ம அமேசான் கேட்வேயில் இம்போர்ட் பண்ணி ஒரு API எக்ஸ்போஸ் பண்ணோம். இப்போது ஐ வாண்ட் தட் API டு பி மேட் யூஸ் ஆஃப் த API தட் எக்ஸ்போஸ்ட் ஆன் த கேட்வே. ஸோ அதிலிருந்து நான் வந்து ஓப்பன் API ஸ்பெக்கை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அமேசான் கேட்வேலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த MCP அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா, லெட் மீ டேக் அ ஷார்ட் டீடூர் அண்ட் எக்ஸ்பிளைன் வாட் திஸ் MCP இஸ் அபவுட். MCPங்கிறது ஃபுல் ஃபார்ம் வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் நிறைய வந்து there are LLMs AI நிறைய யூசேஜ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து எவ்ரி டைம் அந்த கான்டெக்ஸ்ட் அவேர்னஸை கொண்டு வர்றதுக்கு வந்து இட் இஸ் அ டிஃபிகல்ட்டி. ஒரு பெரிய மாடல் ChatGPT மாதிரி மாடல் வந்து எல்லா AI யூஸ் கேசஸ்க்கும் நம்ம எடுத்துகிட்டு வரது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி, பிகாஸ் இட் டேக்ஸ் ஸோ மச் கம்ப்யூட்டிங் பவர், ஸோ மச் திங்ஸ் ஃபார் யூ டு மேக் யூஸ் ஆஃப் இட். கொஞ்சம் சின்ன மாடல்ஸ் எதையாச்சும் நம்மளோட ஏஐ யூஸ் கேசஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோன்னா the problem will be the limitations that it has. Getting awareness of the context. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, எனக்கு ஜென்ரலாக வந்து ஐ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ் வித் ChatGPT, கோடிங் பற்றி கேட்கலாம், இல்லை எனக்கு இதை பற்றி ஐடியாஸ் கொடு, அதெல்லாம் கேட்கலாம். இப்போ இந்த ப்ரொவைடர் ரிலேட்டடாக வந்து கான்டெக்ஸ்டில் பேசும்போது ஜொமேட்டோவுடைய APIs அந்த இதுலேயே பேசுவோமே, என்னுடைய இந்த ஏரியாவில் வந்து I want to, let's say Zomato now wanted to have a chatbot based ordering. நிறைய ஆல்ரெடி so many people are trying and we see some applications coming that way. இன்றைக்கி நீங்கள் போய்ட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒன்றொன்னா நீங்கள் சூஸ் பண்ணி என்ன வேணுன்றதை யோசிக்கணும். யூ do not have time for that. ஒரு chatbotல நீங்கள் சிம்பிளாக வந்து ஐ நீட் தோசா டுடே, ஃபாஸ்டஸ்ட்டாக எது வருமோ எனக்கு அதை பார்த்து ஆர்டர் பண்ணுன்னு ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் போடுறீங்க, அதுவே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் முடிச்சிருது. It's a very common case where so many people are trying to have this. There may be many apps also, எனக்கு இன்னும் அது தெரியாமல் கூட இருக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் இருக்குது. How is this going to work? And more importantly, இன்றைக்கி இந்த நம்ம Zomato ஆப் யூஸ் பண்ணுறது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், எல்லாமே API யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இப்போ ஃபுல்லாக கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் நான் ஏஐயில் வந்து இந்த ப்ராம்ப்ட் பேஸ்டாக கொண்டு வரணும்னா what does it take? That's too much. Then அப்போ என்ன பண்ணலான்னா, அங்கே ஆல்ரெடி APIs இருக்குது. அப்போ இந்த APIஸை எப்படியாச்சும் வந்து கேன் ஐ மேக் த LLM மேக் யூஸ் ஆஃப் தீஸ் APIs ஸோ தட் இட் இஸ் ஜஸ்ட் யூஸிங் தட் LLMமே வந்து அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சுருட்டும், ஆனால் அந்த API யூஸ் பண்ணியே பண்ணட்டும். கேன் வி டூ தட்? தட் இஸ் ஹவு ஒரு ஷார்ட்டாக சொல்லணுன்னா MCP கேம் அபவுட் தட். பட் இன்னும் ஒரு லாங்கர் ப்ராடர் டேர்மில் சொல்லணுன்னா LLM யூஸ் பண்ணுறதுக்கு AI ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஃபார் இட் டு மேக் யூஸ் ஆஃப் த டூல்ஸ் தட் இட் நீட்ஸ் டு கெட் திங்ஸ் டன், அதில் வந்தது தான் இந்த MCP அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம இதில் வந்து இதுலேயே MCPயில் there is a server, there is a tool. The tool is what LLM makes use of. Server is what is having the logic to make the required calls. Say for example, அது ஒரு டேட்டாபேஸ்க்கு கால் பண்ணலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி நம்ம APIயை கால் பண்ணலாம், ஆர் இட் கேன் டூ சம் அதர் ஃபங்க்ஷன். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம லேப்டாப்லேயே கூட என்னால் இதை செட்டப் பண்ண முடியும். நம்ம லோக்கல் ஃபைல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அதுக்கு மேலே ஒரு MCP சர்வர் வச்சுட்டு இதுதான் என்னுடைய ஃபைல் சிஸ்டம்னு சொல்லிடுறோம் அப்படின்னா ஐ கேன் யூஸ் LLM டு query. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணேன், பட் ஐ ஃபர்காட் த நேம் ஆஃப் தட் ஃபைல். பட் இதில் இதுதான் கான்டெக்ஸ்ட். கேன் யூ சர்ச் அண்ட் வேர் தட் ஃபைல் இஸ் அவைலபிள்? எங்கே ஸ்டோர் பண்ணேன்னு மறந்துருச்சு. வெரி காமன் ப்ராப்ளம் தட் வி சி. ஆக்சுவலாக நம்மளால் LLM வச்சு இந்த ஒரு இன்டகிரேட் பண்ணி இதுதான் MCPயை வச்சு we can actually make this happen.
This is how it is ஒரு நார்மல் ஃப்ளோ உங்களுக்கு சொல்லணும்னா எம்சிபி கேன் பி யூஸ்ட் இன் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேஸ் வேர் அது வந்து இட் கேன் கோ அண்ட் டூ த எக்ஸிக்யூஷன் அண்ட் வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் த எல்எல்எம் டு டூ இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ எல்எல்எம் எதுக்காக இருக்குன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் இன்டர்ஃபேஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம எல்எல்எம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, உங்களோட query வந்து இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, காம்ப்ளெக்ஸாக வந்து ஒரு கிளையண்ட்டை யூஸ் பண்ணி யூஆர்எல்ல போட்டு கெட்டு போஸ்ட்டு இதெல்லாம் போடுறது இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பட் வாட் வீ கேன் ஸ்பீக் இஸ் த நேச்சுரல் லாங்குவேஜ். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜில் நான் இந்த query வந்து நான் இப்படி தான் எனக்கு வேணும், எனக்கு இதை பண்ணித்தான்றது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது என்ன ஆக்ஷன் பண்ணணுங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது எல்எல்எம்மால பண்ண முடியும். ஆனால் அந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்கு யாரோட ஹெல்ப்னா தட்ஸ் வேர் எம்சிபிஸ் ஹெல்ப் இஸ் நீடட். ஸோ இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் எம்சிபி த சர்வர் இஸ் கோயிங் டு ஆக்சுவலி சர்ச் ஃபார் த ஃபைல் சிஸ்டம். ஆனால் என்ன சர்ச் பண்ணணுங்கிறத எல்எல்எம் சொல்லிடும். ஸோ ஒரு 2 days ago இது மாதிரி நான் ஒரு ஏஐ ரிலேட்டடாக ஒரு டாபிக் சர்ச் பண்ணேன், ஜென் ஏஐன்னு எங்கேயாச்சும் இருக்கணும், நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஃபைலில் வரல. ஸோ எங்கேயாச்சும் உனக்கு கான்டெக்ட்குள்ளே ஜென் ஏஐ, கண்டென்ட்டுக்குள்ளே ஜென் ஏஐ இருக்கா, இல்லை ஃபைல் நேமில் ஜென் ஏஐ இருக்கா, எல்லா காம்பினேஷன்லையும் எல்எல்எம் கேன் கிவ் தட் இன்புட் டு த சர்வர். Then server can simply go and search, okay, file name contains Gen AI, file content contains Gen AI, nested directory குள்ள பார்க்குறது எல்லாமே சர்ச் பண்ணிவிட்டு I found these many searches. It then comes in response back to you. So this is how the APIs are getting integrated and needed for the MCP world. ஸோ இதை வந்து ஒரு சின்ன டெமோ இப்போ நம்ம பார்த்த ஃப்ளோலேருந்தே அப்படியே இது எப்படி எம்சிபியோட இதில் வேர்ல்டில் வருது அப்படிங்கிறத we will take a look at it. Okay. ஓகே, ஸோ இதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் ரைட் ஹியர் வேர் ஐ வாண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஹேவ் திஸ் இஸ் வேர் மை ஏபிஐ இஸ் கேட்வேல இருக்குது. இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணி நான் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைலில் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைலில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், நான் ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கும் இதுக்குன்னா என் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து ஏபிஐ கீ வேணும் அப்படிங்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் அதில் இருக்கும். முன்னாடி இதில் அது கிடையாது. பிகாஸ் இட் வாஸ் ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் இன்வோக் இட் அண்ட் யூ வில் கெட் த ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் யூ வில் see that as the main difference. ஸோ downloads not this. Okay. ஓகே, ஸோ இதில் பாருங்கள் URL has changed, ரைட். நம்பர் 1 நம்ம வந்து முன்னாடி ag5.io அப்படின்றத பார்த்தோம், URL மாதிரி இருந்துச்சு. செகண்ட், மற்ற எல்லாமே சேம் தான், ரெக்வஸ்ட் சேமு, நோ query parameter நேம் அனுப்பணுங்கிறது சேமு, ஸ்கீமாஸ் காம்பனன்ட்ஸ் எவ்ரி திங் எல்ஸ் சேம். கடைசியில் பாருங்கள் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் ஏபிஐ கீ XAPI கீன்ற ஹெடரில் அனுப்பணும். This is what we enforce. So everything is part of that contract. So இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are now going to create it as ஒரு இதுதான் எம்சிபியில் டூலாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி how does this work அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து there are so many tools and implementations out there who have done this to make things very much easier for us. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி ஓப்பன் ஏபிஐ ப்ராக்ஸி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இது இன்னும் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஜஸ்ட் டூ அ கூகுள் there is going to be so many things out there like this. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா given an open API spec it will generate the MCP server that is needed. அந்த சர்வர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லாக ஜென்ரேட் பண்ணி அதுவே வந்து ரன் பண்ணிடும். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு மேக் யூஸ் ஆஃப் த சர்வர் அண்ட் கிவ் இட் டு யுவர் LLM. ஓகே, இதை யூஸ் பண்ணி நீ ஏபிஐ கால்ஸ் எல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடலாம். சொன்னதுக்கப்புறம் இட் வில் தென் மேக் யூஸ் ஆஃப் LLM வச்சு இட் வில் மேக் யூஸ் ஆஃப் தட். ஸோ நீங்கள் ஆக்சுவலி எந்த கோடுமே அடிக்க வேணாம், யூ ஜஸ்ட் நீட் டு டூ சம் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஏபிஐயாக பண்ண இன்வெகேஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்து LLM வழியாக நேச்சுரல் லாங்குவேஜில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் நவ் கோயிங் டு சி. ஸோ இதை நான் செட்டப் வந்துட்டு இது ஆல்ரெடி என்னோட இதில் பண்ணி வச்சுருக்கேன், பட் இட்ஸ் அ வெரி ஈஸி செட்டப் டு டூ. ஸோ இதில் கான்ஃபிகரேஷனில் நம்ம என்ன சொல்லணும்னா ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் URL எங்கே இருக்குன்றதை மட்டும் எனக்கு சொல்லு, அவ்வளோதான் அது கேட்கும். ஸோ அந்த URL சொல்லிட்டா போதும், அதை வச்சே வந்து பிகாஸ் தட்ஸ் அ கான்ட்ராக்ட் யூ கேன் ஈஸிலி மேக் த இன்வெகேஷன்ஸ் வித் த ரெக்வயர்ட் திங்ஸ். உனக்கு வேண்டியது ஏபிஐ கீ தான், அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணிவிடுவோம். பண்ணதுக்கப்புறம் இட் வில் பி ஏபிள் டு மேக் த கால்ஸ். ஸோ
இதுக்கு வந்து என்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா திஸ் இஸ் வாட் வி வில் நீட் டு டூ. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு சர்வர் உன் சர்வர் எங்கே இருக்குன்றதை சொல்லணும். நான் என் கேஸில் என்னுடைய சர்வர் வந்து லோக்கலில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஓகே, ஸோ இதுலேருந்து நீ இப்படி ரன் பண்ணு, ஸ்பெசிஃபிகேஷன் யூஆர்எல் இங்கே இருக்குது, இந்த ஏபிஐக்கு நான் இப்படி ஷேர் பண்ணுறேன், இந்த ஃபார்மேட்டில் நம்ம சொல்லணும். ஸோ வேர் ஷுட் ஐ சே this should be given to the agent who is going to make the calls, where you are going to have this and the prompt அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏஜென்ட்டுக்கு இந்த சர்வர் கான்ஃபிகரேஷனை கொடுக்கணும். ஸோ தட் ஏஜென்ட் இஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு அன் LLM மாடல். இட் குட் பி ChatGPT ஆர் இட் குட் பி Claude, நிறைய மாடல்ஸ் இருக்குது, எதுக்கு வேணாலும் கனெக்ட் ஆகிருக்கலாம். கூட வந்து இந்த டூலை நீ யூஸ் பண்ணிக்கோ, இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் queriesக்கு இந்த டூலை யூஸ் பண்ணிக்கோ டு கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத இதில் இன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ பண்ணதுக்கப்புறம் LLM கேன் கம்பைன் தட், யூஸ் த ChatGPT or the relevant models to translate the query, natural language query, into what it needs to do as an action, and then it will make use of these tools to pass on the information, get the response, pass it back and then send it to you. So we will see this. இதை நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஏஜென்ட் வந்து Claude desktop அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Claude desktop அப்படிங்கிறது ChatGPT மாதிரி வந்து தட்ஸ் another way of doing those things. ஸோ இப்போ Claude desktopல நான் வந்து இதை கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐ எம் ஓப்பனிங் திஸ். இதில் நான் ப்ளஸ் பண்ணாமல் ஒர்க் ஆகுது, சூப்பர். ஸோ இதில் வந்து திஸ் இஸ் அ ஜென்ரல் Claude. நான் இதில் இன்னும் எந்த சர்வரும் கான்ஃபிகர் பண்ணலை. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் ஜென்ரல் கொஷின்ஸ் அண்ட் இட் கேன் கிவ் மீ த இது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த டூலை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம், சாரி இந்த MCP சர்வரை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோஸ் அ லிட்டில் பிட் டெக்னிக்கல், பட் இந்த Claude உடைய டெஸ்க்டாப் ஒரு JSON ஃபைல் இருக்கும், அந்த கான்ஃபிகரேஷனில் தான் இங்கே நான் காமிச்ச இந்த MCP சர்வருடைய டீட்டெயில்ஸை சொல்லுவோம். ஸோ அதில் போய் சொல்லிவிட்டு, ஸோ திஸ் இஸ் வேர் வி ஆர் சேயிங் இன்ஃபார்மிங் Claude டு மேக் யூஸ் ஆஃப் தீஸ் MCP டூல்ஸ் ஃபார் டூயிங் யுவர் டாஸ்க்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். எல்லா டாஸ்க்குக்குமே அந்த டூலை யூஸ் பண்ணுமானா இட் வில் நாட் டூ தட். நம்ம கேட்குற ப்ராம்ப்டை பொறுத்து ஹவு டஸ் இட் நோ, ஹவு டு ஐ எந்த டாஸ்க்குக்கு எந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, தட்ஸ் வேர் த ஓப்பன் API ஸ்பெசிஃபிகேஷன் கம்ஸ் இன் டு பிக்சர். இந்த ஓப்பன் API ஸ்பெசிஃபிகேஷனில் நம்ம சொல்லிடுறோம் டிஸ்கிரிப்ஷனில் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் தட் யூ சி. இட் சேஸ் திஸ் இஸ் அன் API டு ப்ரெடிக்ட் த ஏஜ், திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த டூலுக்கு யூஸ் ஆகுமான்ற செலெக்ஷன் LLM வில் பி ஏபிள் டு டூ. அண்ட் பேஸ்ட் ஆன் தட், ஓகே இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலான்னா இட் வில் டூ தட் எவாலுவேஷன் அண்ட் தென் இட் வில் மேக் யூஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் டூல். ஸோ இப்போ நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணுவோம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி நான் 2 APIs எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் நான் API கீஸ் எல்லாமும் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் யூஸ் தட் அண்ட் இதை நான் இதில் வந்து ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் இட். ஸோ இந்த பார்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்னிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் பேர் வித் மீ. ஓகே, அண்ட் இப்போ நான் மறுபடியும் Claude லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் நான் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அப்படின்னா, இங்கே நான் வந்து பார்க்கும் பொழுது those tools would be loaded. இங்கே பாருங்க, AG5 ப்ராக்ஸி நான் 2 டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு டெமோவில் இவ்வளோ நேரம் காமிச்சது AG5 API தான் காட்டிகிட்டு இருந்தேன். பட் ஐ ஆல்சோ ஐ ஹேவ் another one. இந்த டெமோக்காக எக்ஸ்ட்ரா ஐ ஹேவ் ஆடட் ஒன் மோர். இந்த நேஷ்னாலிட்டி API அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, சிமிலர்லி லைக் ஹவு தி அதர் ஒன் வாஸ் கிவன் அ நேம், இட் வாஸ் ப்ரெடிக்டிங் த ஏஜ், திஸ் ஒன் கிவன் அ நேம் கேன் ப்ரெடிக்ட் த நேஷ்னாலிட்டி ஆஃப் தட் இண்டிவிஜுவல். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி, ஸோ இங்கே இம்பாக்ட் வந்து என்னென்னா, ஒரு API கிடையாது, யூ கேன் ஹேவ் ஸோ மெனி டூல்ஸ் தட் யூ கேன் கனெக்ட் வித் யுவர் LLM ஏஜென்ட். நம்ம AI ஏஜென்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு, based on the prompt that it is getting, the LLM is capable of identifying which tool it is supposed to use, and then it will make use of all the relevant tools that it needs to get the job done. Okay, so இப்போ நான் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கேன்னா, let me give the query. Okay, இப்போ நான் ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. How is the weather today in Chennai? This has nothing to do with both the APIs that I have linked. So இப்போ இதை நான் கொடுத்தேன்னா, it will look at all the details. ஜென்ரலாக வெப்பை சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். பிகாஸ் இட் நோஸ் வாட் ஐம் ஆஸ்கிங் டஸ் நாட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் த டூல்ஸ் தட் ஐ ஹேவ் இன்டகிரேட்டட் வித் இட். ஸோ இதை பார்த்துட்டு இன்றைக்கி இதுதான் வெதர் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நான் கொஷினை வந்து
இப்படி நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னா then it will be able to think, okay, I will use the prediction tools to estimate அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ பிகாஸ் நான் query வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நான் கொடுத்தேன். இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஓகே நீ எனக்கு ஒரு சர்வர் வச்சுருக்க, அந்த சர்வரை நான் யூஸ் பண்ணணும், give me permission. இது வந்து எப்போவுமே இந்த செட்டிங் வைக்கணும்னு இல்லை, பட் திஸ் இஸ் மேக்கிங் அன் இன்வெகேஷன் இல்லையா, இட் யூ நீட் டு டூ தட். ஸோ அதனால் ஐ எம் சேயிங் ஓகே அலோ யூஸ் தட். ஸோ இட் இஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் தட். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு நேஷ்னாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டூல் வச்சுருக்கேன், அந்த டூலையும் நான் யூஸ் பண்ணணும், கிவ் மீ பெர்மிஷன். ஸோ ஐ எம் கோயிங் டு அலோ தட் அஸ் வெல். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு LLM will actually combine the data and then okay, so there seems to be an error. 403 okay, 429 okay, நான் expire ஆன API key கொடுத்ததுனால it is not able to see that. So I need to now change the API key that I have configured. So நம்ம rate limiting பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வந்து I expired the API key and that's why this failed. So let me take a new one, not this one, let me take this one, okay, and மறுபடியும் இதை நான் எடிட் பண்ணி I'm going to modify this. This is going to take time. இதெல்லாம் modify பண்ணுறது easy. Okay, now we will load Claude again. So in the file மாற்றினா மட்டும் Claude desktop you will have to reload it every time. அப்போ தான் அந்த changes வந்து எடுத்துக்கும். So I'm going to give the same question. Here, why is it not going to the public cloud to predict the age and nationality? How does it know that it has come to your server only? என் சர்வருடைய URL நான் OpenAPI ஸ்பெசிஃபிகேஷனில் என்னுடைய சர்வர் URL தானே கொடுத்துருக்கேன். But then for the weather it didn't come to your... It didn't. அதுதான் எப்படி அது தெரியும்னா, that's what I said. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபைலில் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, that description is actually being used by the LLMs. ஸோ இதில் வந்து இங்கே சொல்லிடுச்சு, இந்த API இது வந்து இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த டிஸ்கிரிப்ஷன் LLM has those details. ஸோ when you are giving this prompt, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, and I have also integrated these tools here. ஸோ இங்கே எனக்கு டூல்ஸ் வந்துடுது. ஸோ இந்த டூல்ஸ் இருக்கிறதுனால நான் அதான் வெதர்னு கேட்கும்பொழுது ஹேஸ் நத்திங் டு டூ வித் த டூல்ஸ். ஸோ அதனால் என்னால் அதை யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் மேக்கிங் யூஸ் ஆஃப் தட். ஆனால் நான் இந்த கொஷினை கேட்கவும், ஹோ திஸ் இஸ் ரெலவென்ட் டு திஸ் கான்டெக்ட், யூ வாண்ட் மீ டு யூஸ் திஸ், ஏன்னா நான் இங்கே எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ தோஸ் ப்ளூ பட்டன்ஸ் மீன்ஸ் ஐ ஹவ் எனேபிள்ட் இட். இதை நான் டிசேபிள் பண்ணாலும் இட் வில் நாட் பி ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் தட். வெப்புக்கு போயிட்டு ஜென்ரலாக ஃபிச் பண்ணிட்டு வரும். ஸோ தட் இஸ் வேர் த டிஃபரன்ஸ் கம்ஸ் இன். வராது, வெதர் வந்துடும். வெப் சர்ச் சொல்கிறீங்களா? ஆமாம்மா கரெக்டு தான். வெப் சர்ச் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா வராது. அப்சல்யூட்லி. Do not make use of this, correct. அப்படி சொன்னாலும் it will not, right, that is true. Okay. Prediction tools, again I am going to allow it. I am going to allow it again. Here are the predictions. So now it went through. முன்னாடி மாதிரி எரர் வரல, இப்போ சொல்லிடுச்சு பாருங்க. மோஸ்ட் லைக்லி திஸ் நேம் இஸ் இந்தியாவில் வந்து 11.5% ப்ராபபிலிட்டி. ப்ரெடிக்ஷன் சஜஸ்ட் 15 years. வாவ், தட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ இதுலேயும் பாருங்கள் எக்ஸ்ட்ராவா இது ரெண்டு தான் டூல்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஆனால் லுக் அட் வாட் LLM இஸ் ஆல்சோ டூயிங். இட் இஸ் ஆல்சோ டூயிங் இட்ஸ் ஓன் இன்டெலிஜென்ஸ். These are algorithmic predictions based on the databases that you have. நீ கனெக்ட் பண்ணதை வச்சு. ஆனால் அது இல்லாமல் இது அதனுடைய இந்த தீபாங்கிற நேமுக்கு இது அர்த்தம், it has this meaning. It is adding its own things and on top of it. So where it can, it makes use of the tools. Where it doesn't have the relevant details, it is also doing its own intelligence. So இப்போ வந்து this is where the difference is. So இப்போ வந்து we just made use of several APIs
அண்ட் அதை எப்படி எல்எல்எம் யூஸ் பண்ணி லெவரேஜ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நான் காமிச்சது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இது வந்துட்டு நான் இந்த டூல் கனெக்ட் பண்ணாமல் கூட பண்ணாலும் we will get the almost some similar results or something we will get. But the difference is ஒரு மேஜர் ஆஸ்பெக்ட் எல்எல்எம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இதே கேள்வியை கேட்டு 5 நிமிஷம் கழிச்சு அதே கேள்வி கேட்டிங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். But if you are integrating with the tools, the results are always consistent because the tools are from APIs. That's number one. And the second aspect is இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுற இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து இதெல்லாம் சொன்னேன் ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ். when you think about really complex examples where LLM will not have those reach, for example specific business domains, அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் யோசிச்சு பார்க்கலாம். மெடிக்கல் ஃபீல்ட் ஜென்ரலாக வந்து ஒரு ஐடியா இருக்கிறது வேறு, ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டேட்டா பேஸில் அந்த பேஷண்ட்ஸுடைய ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு இஃப் யூ வாண்ட் டு கேதர் சம் இன்ஃபர்மேஷன், அது மாதிரி ஒரு அனாலிசிஸ் எல்எல்எம் பண்ணணும் அப்படின்னா then that's where you will need these kind of tools. So advanced complex casesக்கு வந்து it will have a lot of difference. நான் இது வந்து ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் எல்லாருக்கும் ஈஸியராக இருக்கணுங்கிறதுக்காக இதை வச்சு நான் காமிச்சேன். பட் that's the major thing I want to share. Okay, so sorry, one question. Most likely itself is only 11.5, is it logical or most likely India? yeah அதாவது கரெக்ட். அதாவது நான் வச்சிருக்கிற அந்த ஏபிஐ உடைய டேட்டா பேஸில் என்னுடைய நேமுக்கு 11.5% ப்ராபபிலிட்டி தான் இருக்குது இந்தியா அப்படிங்கிறது. ஸோ தேர் ஆர் ஆல்சோ அதர் கண்ட்ரீஸ் தட் இட் ஹேஸ் அ ப்ராபபிலிட்டி வித். And that itself is only 11.5%? Apparently, yes. Okay, so we just saw this demo. Now what are we inferring from this? இதில் வந்து நம்ம என்ன மெயின் இன்ஃபரன்ஸாக பார்க்குறோம் அப்படின்னா, APIs are already there, they have already proliferated the world. Now AI is getting into that next wave. It is quintessential for AIs to in the end become consumers of these APIs for them to actually do their and இது வந்து இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு that is the natural progression. இப்போ நம்ம பார்க்குற இது, so this is we are actually இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில் these things are happening a lot. We are able to see this going on where AI agents in the MCP tools வச்சு, ஏன்னா APIs already in full, it's there everywhere, right? Why do you want to reinvent the wheel? சிம்பிளாக இப்போ நான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஒரு ஓப்பன் API ஸ்பெக்கை போட்டு என்னால் சர்வரை வச்சு LLMல இன்டகிரேட் பண்ணி முடிச்சுட்டேன். In all of 5 minutes we were able to do that with no extra coding, right? So this is happening a lot. இப்போ எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் API proliferation there were so many அப்படின்னு சொன்னேனோ, now it is agent proliferation, AI proliferation, MCP. ஸோ டூல்ஸ் அண்ட் சர்வர்ஸ் அவ்வளோ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ நான் காமிச்ச எக்ஸாம்பிளில் எவ்ரி மெத்தட் பிகம்ஸ் ஒன் MCP டூல், எவ்ரி மெத்தட். ஸோ ஒரு முன்னவாச்சு ஏபிஐ ப்ராலிஃபரேஷன் சொல்லும்போது ஒரு ஏபிஐயில் 10 மெத்தட் 10 ரிசோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவே வந்து மில்லியன் கணக்கில் இருந்துச்சுன்னா எவ்ரி சிங்கிள் மெத்தட் பிகம்ஸ் அன் MCP டூல்னா யோசிச்சு பாருங்கள். வி ஆர் லுக்கிங் அட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டூல்ஸ் தட்ஸ் கோயிங் டு பி அவுட் தேர். நவ் தேர் வில் பி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். இது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ஹவு வில் தே நோ? யார் என்னென்ன காண்டாக்ட் பண்ணுறான்றதே தெரியாது. அண்ட் தி அதர் சைட் ஆஃப் இட், இதை கரெக்டாக கவர்ன் பண்ணலைன்னா இட் குட் எண்ட் அப் பிகமிங் a nightmare, right? That's where this comes into picture. So inference number 1, AI agents are super powered API consumers. இந்த சூப்பர் பவர்டுங்கிறதுல ரிஸ்க்கும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் எழுதலாம் எவ்வளோ வாட்டி ஒரு ஏபிஐயை கால் பண்ணுதுன்னு. எல்எல்எம் எத்தனை வாட்டி, இப்போ நான் அலோன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொன்னேன். பட் இன் அன் ஆட்டோமேட்டட் திங் யூ வில் நாட் பி ஆஸ் டு பி கிவிங் அ பெர்மிஷன் டு எக்ஸிக்யூட் தட் MCP டூல். அப்போ என்ன பண்ணுவோன்னா எனேபிள் பை டிஃபால்ட்டுன்றோம். அது எவ்வளோ வாட்டி இன்வோக் பண்ணுதுன்னு உங்களால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ரைட், ரேட் லிமிட்டிங் எல்லாம் இருக்குது. But still, it's also capable of generating its own API key and then request வாங்கி அதே கூட பண்ணலாம் MCP tool கரெக்டாக இருந்ததுன்னா. So there is a huge risk of that. So it's not just APIs that need to be governed, it's the MCP and the agents themselves that need to be governed. That's the second thing. So without governance, AI systems break or even worse, they become unsafe to use. Okay? And AI agents increasingly depend on APIs to interact with the world. So more and more வந்து இதுதான் வந்து natural progression-ஆகவும் இருக்க போகுது. So API plus AI is the next major platform shift. Okay, so proliferation இது incoming. API proliferation பார்த்தா மாதிரி this is already happening. Next year வந்து it will exponentially grow. Agents, MCP servers and tooling is going to be there. So இவ்வளோ இது வரும் பொழுது
இதை கவர்ன் பண்ணுறது வந்து இட் இஸ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ API management's next progression is AI management. That's how they are both tying together. ஸோ இதில் ஒரு விஷயம் ஃபினிஷ் பண்ணிடுறேன் சார். ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இதில் என்ன பார்க்கணுன்னா, API management does not need to do anything different for governing AI. Everything that it needs is there in place. Analytics collect பண்ணலாம், இது I have the gateways, I have all of that, governance இருக்குது. It just needs to modify ஒரு slight tweaks and it can do the AI management. அது எப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் இதில் கவர் பண்ணுறேன். சொல்லுங்கள் சார். Sure. But why don't we try in the public one, not in your வெப் இல்லை, அதாவது டூல் இல்லாமலா? ரெண்டுமே ட்ரை பண்ணுவோம் சார். ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை பண்ணுவோம், அப்புறம் நான் டிசேபிள் பண்ணிவிட்டு பார்ப்போம். அதர் கண்ட்ரி ஓகேவா சார்? இது பண்ணலாமா? செக் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. ரைட். ஸோ அந்த ஏபிஐ வந்து எப்படி ஆக்சுவலாக அவுட்புட் வரும்னா, மொத்த ப்ராபபிலிட்டிஸ் லிஸ்ட்டை கொடுத்துரும். அதில் டாப் ப்ராபபிலிட்டி லிஸ்ட்டை தான் வந்து நமக்கு முன்னாடி காட்டிச்சு. ஸோ நவ் இட்ஸ் சேயிங் ஓகே குவைத் 9.8 இட் ஹேஸ் அ டேட்டா பேஸ். ஆக்சுவலி த ஏபிஐ ஹவு இட் ஒர்க்ஸ் இஸ் இட் ஹேஸ் அ ஹியூஜ் டேட்டா பேஸ் வித் சம் நேம்ஸ். ஸோ அந்த நேமை பொறுத்த வரைக்கும் அது என்ன நேஷ்னாலிட்டியில் அது அந்த அக்கரன்ஸ் பார்க்குறாங்கன்றதை பொறுத்து ஒரு ப்ராபபிலிட்டி இங்கே வருது. தட்ஸ் ஹவு தட் ஏபிஐ ஒர்க்ஸ். ஆமாம், நானே கவனிக்கலை. கரெக்ட். அப்போ டூல்லேருந்து எடுத்துதா இல்லையா? நேஷ்னாலிட்டி ப்ரெடிக்ஷன் ஓகே, இட் டிடன்ட் ஆஸ்க் பிகாஸ் இட் ஆல்ரெடி டிட் தட் query, it had it cached. It didn't invoke it this time. The query was already there. இதே கான்டெக்ஸ்டில் தானே இருக்கேன். chat window I didn't do a new chat இல்லையா? ஸோ அதனால் முன்னாடி இருந்த கேஷே இதுவாக இருக்குது. இப்போ இதே கொஷினை நான் காப்பி பண்ணிவிட்டு if I start a new chat, it will not ask, it will again ask for my permission. ask a different name? இதுலேயே ask a different nameன்றீங்களா? I mean, whatever. Yeah. Same question, but rather than Deepa or something like that. No, it's not transfer where it is getting from. Correct. Whether it is from LLM or from the database. ஓகே. ஸோ இது வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டு பார்த்து தான் நானே வந்து என்னடா கரெக்டாக கேட்கலையேன்னு யோசிச்சேன். தென் ஐ ரியலைஸ் இட் வாஸ் கேஷிங் இட். பட் கரெக்ட் தான். இட் இஸ் நாட், இட் வில் நாட் பி. தட்ஸ் ஆல்சோ த ஹோல் பாயிண்ட் ஆஃப் இட். பேக்ரவுண்டில் டூல்ஸ் இருக்குன்றது எண்ட் யூஸருக்கு தெரிய வேண்டாம், ஆர் தெரியணுன்ற நீட் இல்லைன்றது தான் வந்து ஹோல் இது. பட் இட்ஸ் ஆல்சோ ஸ்கேரி. எந்த நேரத்தில் எது யூஸ் ஆகுதுன்றது தெரியறது இல்லைன்றது இன்னொரு சைட் ஆஃப் இட். நீங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முடியும். என்ன கால் அது பண்ணுச்சு. ஆமாம் ஏபிஐ என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு இருக்கு. இந்த டேட்டா அதுல இருக்கும். இருக்குது, இதோ இருக்குது பாருங்க. இதெல்லாம் அது ஏற்கனவே கொடுத்துருக்கு. அதுல தான் அதான் சொன்னேன், அது கேஷ் பண்ணி இருந்ததுனால தான் வந்து இட் டிடன்ட் இஷ்யூ இட் அகெயின். ஸோ இப்போ நான் வேறு So now it's asking me. India is not in the top 5 countries listed. So that's what. So நீங்க கேட்டிங்க இல்லையா சார், நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். Same question, copy paste. So Check for Rajnikant. ஆஹா, வரக்கூடாதே. We disabled this. It actually should not be asking. Oh, okay, வந்துருச்சு. It looks like I'm having trouble accessing the prediction tools. Okay. I can make some educated guesses based on what I know, and it now did a web search. Yes. எம்சிபி டூலோடைய உடைய அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ரேட்ஸ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ அதனால தான் இஃப் யுவர் ஸ்பெசிஃபிகேஷன் டஸ் நாட் ஹேவ் ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன், இட் வில் நாட் நோ வாட் டு இன்வோக். ஸோ அது சின்ஸ் தட் இஸ் த கான்ட்ராக்ட் பை விச் எவ்ரி ஒன் ஒர்க்ஸ்,
ஸோ அதை வச்சு தான் அது ஆப்ரேட் பண்ணுது அண்ட் தட் இஸ் இன் த எம்சிபி ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ தேர் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் கோ அண்ட் லுக் அட் திஸ் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். எஸ், அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் இந்த பர்டிகுலர் யூ ஜஸ்ட் டூ அ கூகுள் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால், யூ வில் see this as the first thing that comes up. அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில். ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் பேஸ்ட் ஆன் இது வந்து ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் ஜென்ரலாக இருக்காது, ஏன்னா இட்ஸ் அ ஜென்ரலைஸ் திங். பட் த வே இட் ஆப்ரேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் அதில் வர்ற இந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான். பட் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். ஸோ நம்ம என்ன ப்ராம்ப்ட் இப்போ நான் ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்சிபி சர்வர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா ஐ வில் ரைட் அ ப்ராப்பர் ப்ராம்ப்ட் ஃபார் இட். யூ ஆர் திஸ் பர்சன், you will have this expertise, you will have to make use of that. நான் ரைட் பண்ணுவேன். இங்கே நான் எதுவுமே எழுத வேணாம், பிகாஸ் தட் ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன் pretty much have all the details. So எம்சிபி புரோட்டோகால் வந்து டிஃபைன் பண்ணது இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ உங்கள் கேள்வி கூடயே வந்து இந்தாப்பா உங்கள்கிட்ட இந்த 2 டூல் இருக்கு, இது வந்து ஏஜை ப்ரெடிக்ட் பண்ணும், இது வந்து கண்ட்ரி என்னன்றது ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் ப்ராம்ப்ட் கூடயே போகுது. விசிபிளாக உங்களுக்கு இங்கே தெரியாட்டி கூட அது வந்து ப்ரோட்டோகால் பார்த்துக்குது அந்த வேலையை. அதனால தான் அதை யூஸ் பண்ணி அதை கால் பண்ணி அதால் வந்து பதில் சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் இதில் சொன்னதில் ஐ செட் ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டில் லைட்டாக ட்வீக்ஸ் பண்ணால் நம்மளால் வந்து ஏஐக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா, தட்ஸ் வேர் ஏஐ கேட்வே கம்ஸ் இன் டு பிக்சர். ஸோ இந்த ஏபிஐ கேட்வே அகெயின் லைக் ஐ செட் இட்ஸ் ரூல் பேஸ்ட் அண்ட் அந்த இதில் வரும். ஏஐ கேட்வே வந்து ஏஐ ஸ்பெசிஃபிக்காக கேட்வே ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு என்ன இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா, மல்டி மாடல் ஹேண்ட்லிங். ஒரு ப்ராம்ப்ட் வருதுன்னா அந்த ப்ராம்ப்டில் நான் வந்து இமேஜ் அட்டாச் பண்ணியிருப்பேன், ஃபைல் அட்டாச் பண்ணியிருப்பேன், டெக்ஸ்ட் போட்டிருப்பேன் அண்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட அனுப்பியிருப்பேன். ஸோ இவ்வளோத்தையும் சேர்ந்து பண்ணணும்னா ஃபார் ஈச் ஆஃப் தெம் இட் நீட்ஸ் டு இன்வோக் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். டெக்ஸ்ட்டுக்கு எல்எல்எம் மாதிரி இட் ஹேஸ் டு மேக் அன் இன்வகேஷன். இமேஜ் ப்ராசஸிங்க்கு இமேஜ் ப்ராசஸிங் மாடல் ஹேண்டில் பண்ணணும். ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்னா அதுக்கு ஒரு தனி மாடல் இருக்குது. ஸோ எந்தெந்த இதுக்கு எந்தெந்த மாடலை இன்வோக் பண்ணணுன்றது தி ஏஐ ஏஜென்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் இட். ஓகே, இன்றைக்கி ChatGPTயும் அதை ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து கேட்வே கான்செப்ட் ஆஃப் த கவர்னன்ஸ் அப்ளை பண்ணுறது. சிமிலர்லி சிமேட்டிக் இன்ஸ்பெக்ஷன் ப்ராம்ப்ட் வந்து எக்கச்சக்கமாக வந்து கரெக்டாக இல்லாமல் அந்த சிமேண்டிக் இன்ஸ்பெக்ஷன் அதனுடைய சேஃப்டியை ஹேண்டில் பண்ணுறது, இன்னும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வேர் இட் கேன் பி அப்ளைட். ஸோ தட்ஸ் தி ஏஐ த சிமேண்டிக் இன்ஸ்பெக்ஷன் பார்ட் ஆஃப் இட். பாலிசி மேனேஜ்மெண்ட் லைக் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட் டைனமிக்காக பாலிசிஸ் அப்ளை பண்ணுறது, இன்டெலிஜென்ட்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது. தென் தி அதர் சைட் ஆஃப் இட் டேட்டா மாஸ்கிங், போத் கோயிங் அண்ட் பேக்வர்ட்ஸ் எப்படி வேணாலும் பார்க்கலாம். எல்எல்எம்முக்கு ஜென்ரலான கொஷின்ஸ் பார்க்குறது ஓகே, பட் எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் ஆர் நவ் பேனிங் த யூஸ் ஆஃப் ChatGPT பிகாஸ் ஆர்கனைசேஷன்ஸ் டேட்டா இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் இன் டு ChatGPT's servers, right? So maybe can you mask some of the confidential information but still get the benefit out of LLMs? So you can apply the masking into the incoming request, or the other way around. It is querying the tools, getting a lot of information, but it has some sensitive specific people உடைய இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்குது. ஸோ அந்த பர்சனல் ஐடென்டிஃபையிங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த யூஸருக்கு இது தேவையில்லை, கான்டெக்ஸ்ட் அவேராக வந்து அவங்களுக்கு வந்து மாஸ்க் பண்ணி அந்த டேட்டாவை ஷேர் பண்ணுறது. ஸோ போத் வேஸ் அரவுண்ட். ஸோ அதை வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து டேட்டாவை மாஸ்க் பண்ணி sending it to the model and also returning it back to the consumer. So இது வந்து this is இப்போ இன்றைக்கி ஏஐ கேட்வேஸ் நிறைய இருக்கானா இல்லை, பட் ஆல் ஏபிஐ மேனேஜ்மெண்ட் வெண்டார்ஸ் ஆர் இன் அ ரஷ் to actually have this. Whoever is going to be the first is going to actually also see this gains. ஏன்னா வந்து this is again the need of the hour where MCP agents இது நிறைய வந்துருச்சு, மாடல்ஸும் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதை வந்து எல்லா லெவல்லையும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து தே do not have the capability. ஸோ ஒரு சிம்பிளாக தே கேன் ஹேவ் their own models that is just based off of some another open source மாடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஆனால் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அவங்க அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம் அந்த மாடலில். rather they make use of the AI gateway and then still reap the benefits the same way where I was saying all of those, right? So those are the emerging. ஏன்னா எல்லாருமே வந்து ChatGPT எல்லாம் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. all organizations are right now in a phase where they have to have their own models for the sensitivity and privacy aspects of it, but they still cannot afford to have that GPU காஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை அவ்வளோ இதை என்ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரதா இருக்கட்டும், they have that. So somewhere there needs to be, எல்லாரும் இந்த மேட் ரஷ்லையும் இருக்காங்க. ஏஐ இது வந்து கரெக்டாக வந்து அதை பிடிச்சி they have to capitalize on it, and its industry is moving in that direction and these things are going to enable that a lot more. Okay, so yeah, so I'm going to conclude with this.
So we can see that APIs have now evolved from the simple interfaces that they have been to having that intelligence-driven aspects, right? And the shift has also now started. Sophisticated management and governance is now needed for the AI. We just saw that with all of that, right? So it's important, AI understanding important இருக்கிற அளவுக்கு for industries and for businesses, API managementum ரொம்பவே வந்து essential-ஆ ஆக ஆரம்பிக்குது. So this is an exciting chapter. In the next few years is going to be, this is how it's going to shape things. So with that, I'm going to conclude and leave the room open for questions. Every query is an API மூலமா போகுது. ஆமா. இப்போ I have a simple question from consumer point of view. Without AI. இப்போ நான் வந்து ஒரு search result ஷார்ப்பா வரணும்னு நான் நினைச்சு கொடுத்தா கூட Google search. Correct. It gives everything. Correct. For example, நான் வந்து இங்க எக்மால் போறேன். எக்மால்ல தான் I want vegetarian restaurants for today அப்படினா it gives vegetarian 1 or 2, then the general list of restaurants are similarly in Amazon also. Right. Like I want a particular author or a particular words, the title na kuda kudukudu, but pinna nariya vandrudu. Not even saying also bottle varama. Correct. This API node problem. Illa commercial reasons kaga adha mari wide band research kudukranga. Avulude clients. இல்லை ஐ திங்க் இன் ஜென்ரல் ஏபிஐயுடைய இம்ப்ளிமெண்டேஷனே கொடுக்குற சர்ச்சுக்கு மேட்ச் ஆகிறது பெஸ்ட் ரிசல்ட்ஸ், பெஸ்ட் மேட்ச். பட் த ப்ராப்ளம் இஸ் டிட்டர்மினிங் வாட் இஸ் த பெஸ்ட் மேட்ச், ரைட்? தட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெஜ் தான் அப்படின்னு வரணும்னா வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் எக்மோர் அப்படிங்கிறப்போ if it's going to be really less, it's like limiting the user with the available set of things. ஒன்று தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதனால் வந்து the general way the APIs are even implemented is query அப்படின்றப்பவே it returns a set of results that match that in the order. ஒரு relevance orderல return பண்ணுறது தான் உடைய general way it is implemented. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வரலாம். பட் த ஐடியா ஒரிஜினலி வாஸ் ரெலவெண்ட் ரிசல்ட்ஸை சார்ட்டட் ஆர்டரில் கொடுத்துட்டு லெட் த எண்ட் யூசர் டிசைட் வாட் தே வாண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வந்தது தான். அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இதுலேயே இதையும் சொல்லி சேர்த்து கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்ததெல்லாம் ஆஃப்டர்வர்ட்ஸ். பட் இந்த இதுக்கு வந்து திஸ் வாஸ் த ரீசன். Right. Exactly. Yeah. So this is not about APIs. You use cloud to search for something, right? So my stupid understanding of a general AI is cloud or whatever. You ask a question. Right. It goes to the publicly available Google sort of information, fetches the answer. Right. That has that intelligence. Right. Now I am curious about what have you done, because you were restricting where it can search and you were directing it to whatever you have done. What is it that you have done? Can I call it another LLM or no? No. LLM இப்போ கூட வந்து இந்த நான் கொடுத்த நேச்சுரல் டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மை டூல் டஸ் நாட் ஹேவ் தோஸ் கேப்பபிலிட்டிஸ். இட் ஸ்டில் மேட் யூஸ் ஆஃப் கான்டாக்டட் த ஆக்சுவல் LLM டு அண்டர்ஸ்டாண்ட் த query that I gave, ரைட்? இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணியிருக்கேன்னா நான் கான்ஃபிகர் பண்ண இல்லையா, அந்த MCP சர்வர்ஸ் கான்ஃபிகர் பண்ணதுனால ஐ எம் சேயிங் பிஃபோர் யூ கோ எனிவேர் எல்ஸ் லுக் ஹியர் ஃபர்ஸ்ட் இஃப் இட் மேட்சஸ். தட்ஸ் வாட் ஐ ஹவ் டன். What have you done? Okay. What exactly have you built okay. to predict the probability of name and country, age? அந்த APIs already முன்னாடியே இருக்கு. What have you done? So publicly போனாக்க Google search பண்ணி correct. தீபாங்கிற பேர் எத்தனை பேர் இருக்கு, what is the percentage வருது. Now because you are forcing it to go to whatever you have done, you have done something to predict the percentage of popularity of a name or the origin country, right? Okay. So I'm asking you, what have you done with it? அந்த percentage probability எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா நீங்க? அதுதான் கேக்குறீங்க. ஓகே, அது நான் எதுவுமே பண்ணலை. நான் AG5 API யூஸ் பண்ண மாதிரி there is another API that was available and it is already doing those things. நான் அந்த API-யை நான் பண்ண அதே ப்ராசஸ் படி நான் முன்னாடியே பண்ணி வச்சுருந்தேன். அதே நேஷ்னலைஸ்னு ஒரு API இருக்குது. அந்த API has its own data set where it is doing all of that. AG5 API மாதிரியே அதுவும் ஒன்று இருக்குது.
நேமை கொடுத்தா வந்து இந்த கண்ட்ரீஸ்லாம் மேட்ச்னு அதுவே பண்ணி கொடுத்துரும். நான் வேறு எதுவுமே செய்யலை. ஸோ எக்ஸாக்ட்லி வாட் ஐ டிட் ஃபார் தி AG5 API, I took that API and I imported into API, Amazon API gateway and applied all the same policies that I did now. அதை முன்னாடியே பண்ணி வச்சுருந்தேன், அவ்வளோதான். I didn't do any implementations for that. On the tool, it is again not searching the Google, yeah? It has its own right, data. right, right, right. Let me add something to it. இது எல்லா நேரமும் வெறும் சர்ச் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸ்விக்கி மாதிரி ஒரு FCP இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதே நடக்கும். எனக்கு வந்து சைவத்தில் இந்த மாதிரி காரம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணு அப்படின்னா அதுவே தேடி எனக்கு வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் தேடணும் அப்படின்னா தேடி ஆர்டரும் பண்ணி முடிச்சிடும். அப்படி பண்ண முடியும். அந்த மாதிரி ஜிமெயிலுக்கு ஒரு இன்டெகிரேஷன் இருக்குது கிளாட்லேயே. நீங்கள் அதை எனேபிள் பண்ணி ஜிமெயிலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நபர்கிட்ட வந்து எனக்கு இன்னைக்கு இமெயில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே தேடி உங்களுக்கு பதில் சொல்லும். இந்த MCP யார் கொடுக்குறாங்கன்னா கூகுளே கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களோட கோடையும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, நம்ம இது ட்ரஸ்ட் ஒர்த்தி, நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ இங்கே வந்து கனெக்டர்ஸ், சார் சொல்கிறது இதுதான். கனெக்டர்ஸ் அப்படிங்கிறதுல, எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல வேர் யூ கேன் கோ அண்ட் ப்ரௌஸ் சம் எக்ஸ்டென்ஷன்ஸ் தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். இங்கே பாருங்கள், க்ரோமுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, போஸ்ட்மேன் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸ்பாட்டிஃபை எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் தட் அண்ட் சிம்பிளாக ஸ்பாட்டிஃபைக்கு வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிட்டோன்னா இந்த பாட்டை ப்ளே பண்ணு, ஐம் நாட் இன் அ குட் மூட் டுடே, இது அப்படியே இந்த மாதிரி எனக்கு பாட்டை ப்ளே பண்ணுன்னா இது நம்ம கமெண்ட் கொடுத்தாலே போதும். இட் வில் டூ அ சர்ச். உங்கள் ப்ரிஃபரன்ஸையும் அக்கௌண்ட் இன்டெகிரேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க, கணக்கு எடுத்துக்கிட்டு it will play the relevant songs that you like. So that's essentially how it works. So the age prediction example, based on this database or percentage கொடுத்தீங்க. ஆமா. அதுல வந்து 11.5 which definitely is very low. Correct. So your question என்னன்னா, இப்போ எல்லாருமே வந்து ஒரு பிசினஸ் என்டர்பிரைஸ் வச்சுக்கிட்டோம்னா உங்க டேட்டாவுக்கு ஒரு AI சிஸ்டம் ரெடி பண்ணலாம். கால் இட் ஏஜென்ட் ஆர் கால் இட் chat bot. அது பண்ணலாம்னு எல்லாருமே அந்த டைரக்ஷன் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கும்போது இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது is there a threshold value of number of data points you need for a high accuracy prediction? ஒரு ஹைப்பர் ஃபார்மேட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு டெஃபினட்டா வேலை செய்யும். ஸ்டாக் வேரியன்ஸ் நிறைய இருக்குது, எல்லாம் வால்யூம் நிறைய இருக்கு. பட் ஒரு மாம் அண்ட் பாப் ஸ்டோர், ஒரு பொட்டி கிடையாது, ஸ்மால் ஸ்டோர், அவங்களுக்கும் வேலை செய்யணும் விரும்ப ஒரு நம்ம ஒன்னாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட சொன்னாரு. ஸோ அதுக்கு வந்து அதே அக்யூரேசியில் ஒரு ரிசல்ட் வரணும்னா இதர த்ரெஷோல்ட் வேல்யூ ஆஃப் டேட்டா ரிக்வயர்ட். இது மோஸ்ட்லி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்றது தான். இப்போ நான் காமிச்சதில் வந்து அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா செட் வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ த்ரெஷோல்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க அந்தந்த ஏபிஐ ப்ரொவைடர்ஸ் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் வருமே தவிர்த்து தேர் ஓன்ட் பி சம்டைம்ஸ் வந்து அவங்க 10 டேட்டா வச்சு கூட இந்த பேராமீட்டர்ஸை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தட் இஸ் இம்ப்ளிமெண்டட். பட் டிப்பிக்கலி நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இதில் பார்க்குறோம். பட் there is a possibility that there could be with a smaller data that these kind of information is there. And the tool and the API எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இது எல்லாமே வரும் சார். So that will not be something that's something, yeah. இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். எவ்வளவு ஈஸியா இது பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா பவர்ஃபுல்லான ரியல் APIs இருக்கு, ரொம்ப அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா விதமான கான்ஃபிகரேஷனும் அது பண்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணினா ரொம்ப ப்ரிசைஸ் ரிசல்ட் கொடுக்கும். லைக் வந்து ஸ்லைட்லி டிஃபரண்ட். ஹை அக்யூரேசி வேணும்னு என்னுடைய ஆர்கனைசேஷன் போடும்போது நான் ஸ்மால் ஆப்ரேட்டர், நிறைய பேர் கிடையாது, பட் எனக்கும் தேவையா இருக்கு. ஸோ என்னுடைய டேட்டா போதுமா அந்த நான் கேட்குற அக்யூரேசிக்கு அப்படிங்கிறது என்ன டேட்டா வச்சிருக்கீங்க வச்சு நீங்க உங்கள் யூஸ் கேஸுக்கு அது சஃபிஷியண்ட்டான்றது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது தான் தெரியும். யூ வில் நாட் பி ஏபிள் டு டிட்டர்மின் இட் அதர்வைஸ். கரெக்ட் தான். நான் நீங்கள் கேட்குற பாயிண்ட் வந்து will it be sufficient? It is, yeah. Sometimes it might has ended up that we need more data to even have this இது இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறோம்னா கரெக்ட். உங்களுக்கு நிறைய டேட்டா வேணும், ஒரு 10 கரெக்ட் தான். நான் வந்து கரெக்ட். 1.2 போட முடியாது. அதுக்காக threshold எனக்கு அட்லீஸ்ட் ஐ எம் நாட் ஏபிள் டு சே if there would be something that you can define. Yeah. ப்ராக்ரஸ் அது ஃபெயிலியர்ஸ் வரும். இதெல்லாம் என்ன தப்பாவே இருக்கு ப்ரெடிக்ஷன்னா திரும்ப நீங்க டேட்டா ஆட் பண்ணிட்டே வருவீங்க. அட் ஒன் பாயிண்ட் இட் வில் ஸ்டார்ட் ரிஃப்ளெக்டிங் ரியாலிட்டி. See, I'm not a technical guy, but I'll answer you from a business perspective. Accurate irka illaya நீங்க தான் சொல்லணும். See, basically whether you want
you are the boss, you need to decide. And just one more example I will give you. Mr. Atul Kumar was mentioning about going to the extreme to fetch the answer. Zomato, Swiggy, something. US the same platform is used for shopping. ChatGPT, Padrana. One extreme case last week it was reported as a funny event. Somebody was analyzing the locations, mom and pop stores, where the most economically priced eggs were available. அவர் சொன்னது எங்க எக்கனாமிக்கலா அவைலபிள் தான் கேட்டாரு. அவர் கிரெடிட் கார்டுல போய் ஆர்டர் பண்ணி இன்னும் ஒன்னு டெலிவரி பண்ணிடுச்சு. This is public news. I'm not narrating a story. This is public news. What we are getting it, அது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Absolutely. Thank you. ஏதோ கேட்டு நான் பண்ண அத்தனையுமே ஃப்ரீ ட்ரையர் தான். ஃப்ரீ டயர், அதாவது ஏடபிள்யூஎஸில் அக்கௌண்ட் வந்துட்டு தே அலோவ் அப் டு 6 months அண்ட் தே கிவ் சம் $200 கிரெடிட்ஸ் ஆர் சம்திங். ஸோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பிகாஸ் ஐ என்ஷூர் தட் நான் இங்கே டெமோ காட்டும்போது எல்லோரும் ட்ரை பண்ணணுங்கிறதுனால எவ்ரி திங் தட் ஐ யூஸ்ட் இஸ் ஃபுல்லி அவைலபிள். நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரை ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். Let me add something to it. இப்போ அவங்க பண்ணது வந்து ஒரு வெப் சர்வர்ல இருந்து டேட்டா அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு எம்சிபி காமிச்சாங்க. எல்லா எம்சிபியும் வந்து இன்டர்நெட்ல போஸ்ட் ஆயிருக்கணும். கரெக்ட். வந்து ஒரு கேட்வே வந்து அமேசான் மாதிரி ஒரு கேட்வே போட்டு அப்படிதான் அக்சஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லோக்கலா உங்க கம்ப்யூட்டர்ல ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு எம்சிபி வச்சு அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வேற எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. அது மாதிரி நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ எம் ரைட்டிங் a series about எம்சிபி, எப்படி எம்சிபி வச்சு உங்களுடைய டே டு டே ஒர்க்கெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 101 நாளுக்கான சீரீஸ் அது. அது இங்கிலீஷ்ல வந்து நான் லிங்க்டின்ல இருக்கேன், தமிழ்ல ஃபேஸ்புக்ல இருக்கேன். those who are interested you can get the link from me. யா, இட் இஸ் நவ் ஸ்டாண்டர்டைஸ்ட். எஸ், அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தான் இப்படி தான் ஒரு எம்சிபி சர்வர் இப்படி இருக்கணும், ஒரு டூல் இந்த மாதிரி தான் இருக்கணும். திஸ் இஸ் த கான்ட்ராக்ட். நான் எப்படி ஓப்பன் ஏபிஐக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கோ அதே மாதிரி தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிகேஷன் தட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ் நவ். ஆக்சுவலாக அந்த டீட்டெயில் எனக்கு தெரியலை. ஒரு கம்பெனி தான் வந்து இது முதல்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் மற்ற எல்லா கம்பெனியும் அடாப்ட் பண்றாங்க. இப்போ நீங்க பப்ளிசிட்டி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர்டெல் சிம் இருந்தால் உங்களுக்கு 1 year ஃப்ரீ தராங்க. அதுல கூட நீங்க இது மாதிரி கனெக்ட் பண்ணி எம்சிபி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சாட் ஜிபிடிக்கும் கனெக்ட் பண்ண முடியும். Because it is a standard and everybody is accepting it. Otherwise என்ன ஆகும், ஒவ்வொரு ஏஐ கூட கனெக்ட் பண்றதுக்கு வேற மாதிரி கனெக்டர் இருக்கும். கரெக்ட். அதெல்லாம் ஒருத்தர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு உட்காந்துக்கணும். அதுக்கு பதிலா ஒரு கனெக்டர் ரெடி பண்ணிட்டா யார் என்ன சொல்யூஷன் தராங்களோ, என்ன ஏபிஐ தராங்களோ அவங்களே ஒரு எம்சிபி கொடுத்தாங்கன்னா எல்லா கிளைண்ட்டையும் நீங்க அதை கனெக்ட் பண்ண முடியும். ஒரே மாதிரி அது பிஹேவ் பண்ணும். அந்த கன்வீனியன்ஸ் ப்ரோட்டோகால் ஸ்டாண்டர்டைஸ் பண்றது. ஏன்னா இந்த எம்சிபிலே different versions can be there, right? Because if you have a large number of tools, it's not a trivial issue to figure out which tool you want to. கரெக்ட். பட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் த சேம். அதான் சார் சொன்ன மாதிரி ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. கம்யூனிகேஷன் இது சேம் தான். இல்லைனா அது இல்லாமல் வந்து இப்போ கிளாட் வில் நாட் பி ஏபிள் டு ஜஸ்ட் லைக் தட் கம்யூனிகேட் அண்ட் கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ தட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட். உள்ளுக்குள்ளே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தேர் வில் பி டிஃப்ரென்சஸ் யூனோ இன் ஹவு ஒன்று என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, இன்வோக் பண்ணுதுன்றதில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் தட் கம்யூனிகேஷன், த டூல், த சர்வர், அந்த எம்சிபி ஹோஸ்ட், இந்த கிளையண்ட், இது சொல்கிற அத்தனையுமே வந்து தட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் ஹவு தே ஷுட் கம்யூனிகேட்டுங்கிறது இட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட். பிசினஸ் லாஜிக் வந்து உங்களோட எம்சிபி நீங்க எழுதுறீங்கன்னா அந்த எம்சிபி என்ன வேலை பார்க்கணும், எந்த கமாண்டுக்கு எப்படி அது செயல்படணும் முழுக்க நீங்க சொல்லுங்க. ஆனா என்ன ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி அது வந்து ஏஐயோட கம்யூனிகேட் பண்ணணும், அந்த கிளையண்டோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது ஸ்டாண்டர்டைஸ். அதுதான் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். இப்போ இன்னொன்று பண்ண முடியும். இதுக்கு நெக்ஸ்ட் லெவல், இப்போ எனக்கு ஒரு எம்சிபி வேணும், வேற யாருமே எழுதுற மாதிரி தெரியல அப்படின்னா நீங்களே எழுதிக்க முடியும். ரைட். அதை எழுதுறதுக்கும் உங்களுக்கே வந்து ப்ரோக்ராமிங் தெரியணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏஐ கிட்ட சொல்லி எனக்கு இந்த பர்பஸ் ஒரு எம்சிபி எழுதி கொடு அப்படின்னு சொன்னா பண்ணும். இன்ஃபேக்ட் அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஐ ஹவ் கிரியேட்டட் a product. I created a product called Photon, which is a single file TypeScript class which defines your business logic. அதை Photon runtime வழியா நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா it will run as a MCP. நீங்க அப்படியே கனெக்ட் பண்ண முடியும், அது ஒர்க் பண்ணும். ஒரே ஃபைல் தான் அப்படின்றதுனால எந்த ஏஐல ஒரு ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஐ
பிளாக் செயினா எப்படி கேட்டீங்க நீங்கள்? நான் ஆன்சர் பண்ணுவேன். ஷூர். ஸோ பிளாக் செயின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும், பிளாக் செயின்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த டேட்டா வில் பி கெப்ட் வித் எவ்ரிபடி ஹூ இஸ் கனெக்டட். அந்த நெட்வொர்க்கில் வந்து இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு இவ்வளோ பணம் அனுப்பிச்சார் அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பிளாக்காக போயிட்டு அது செயினோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது, ஒரு என்கிரிப்ஷன் லாஜிக்கை வச்சு அது செயினோட கனெக்ட் ஆகும். இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கனெக்ஷன் ஆச்சுன்னா யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அத்தனை பேருக்குமே அந்த லிங்க் வந்து இந்த அப்டேட் வந்து போய் சேர்ந்துடும். அப்போது ஒருத்தர் போய் மாற்றிட்டு இல்லை இவர் எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1000 லட்சம் காப்பி இருக்குது இதே டேட்டாக்கு ஒவ்வொருத்தர் மிஷின்லையும் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அது. ஸோ நீங்கள் ஒரு எம்சிபியை வந்து யூ கேன் ஹாவ் பிளாக் செயின் லிங்க்டு எம்சிபி. அது வந்து டீசென்ட்ரலைஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, ஓட்டிங்க்கு, கவர்னன்ஸ்க்கு, அந்த மாதிரி பாலிசியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். லார்ஜ் நான் கேள்விப்பட்டது இல்லை. லார்ஜ் ஆக்ஷன் மாடல் ஹேவன்ட் ஹர்ட் ஆஃப் இட். ஓகே, ஏஜென்டிக் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா இப்போ நம்ம வந்து ஏஐட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், அது ஒரு பதில் சொல்லுது. அதோட நமக்கும் ஏஐக்குமான டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதுக்கு மேலே எதுவுமே கேட்கலன்னா தெர் இஸ் நோ ஏஐ தட் இஸ் வெயிட்டிங் அண்ட் லுக்கிங் ஃபார் யூ. நீங்கள் நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் இது புதுசாக இன்னொரு கேள்வி கேட்குறீங்கன்னா இது வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, அதுக்கு அது என்ன பதில் சொல்லியிருக்கு, ப்ளஸ் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, இதெல்லாம் சேர்ந்து திரும்ப ஏஐகிட்ட போகும். அப்போ அதுக்கு அது சொல்கிற பதிலும் வரும், சேர்ந்து தான் உங்களுக்கு திரும்ப வரும். ஸோ ஏஐக்கு எந்த நினைவுமே கிடையாது, எதுவுமே அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது. எவ்ரி டைம் யூ ஆர் சென்டிங் த என்டையர் திங் அண்ட் கெட்டிங் இட் பேக். அப்படி தான் அது ஒர்க் ஆகுது. இதில் ஒரு கேள்வி ஒரு பதில் இப்படின்னு இருக்கிறது தான் வந்து நார்மல் சேட் டைப் ஆஃப் கான்வர்சேஷன். இதுக்கு பதிலாக நான் வந்து அதுக்கிட்ட ஒரு வேலையை சொல்கிறேன்னா, இப்போ நடுவில் டூல்ஸுங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டூல்ஸ் எல்லாம் கால் பண்ணி அந்த டூலோடைய ரிசல்ட்டை பார்த்து அந்த ரிசல்ட் வந்து போதுமானதாக இருக்கா இல்லையான்னு ஏஐயே டிசைட் பண்ணி ஓகே இது பத்தாது, சரி நீ இப்படி ஒரு சர்ச் பண்ணு. முதல்ல வந்த ஏஜென்டிக் ஆப்ரேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அப்படின்னு சொன்னால் ரிசர்ச்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, டீப் சர்ச் ரிசர்ச் அப்படின்றதெல்லாம். அது வந்து ஒரே ஒரு சர்ச் பண்ணி அப்படியே ரிசல்ட்டை கொண்டு வராமல் அந்த சர்ச் ரிசல்ட்டையும் அதுவே அனலைஸ் பண்ணிவிட்டு போதுமானதாக இருக்குது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபைனல் ரிசல்ட்டை உங்ககிட்ட கொடுக்கும். ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கும், 5 நிமிஷம் எடுத்துக்கும், 10 நிமிஷம் எடுத்துக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து ஏஜென்டிக் ப்ராசஸ். இப்போ இது வெறும் தேடலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா இல்லை, இது வேறு என்ன பர்பஸ்க்கு வேணால் பயன்படுத்த முடியும். அது கையில் டூலை கொடுத்துட்றோம், அதுவும் டூலோட டைரெக்டாக அது இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது until the task is done. அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் அது திரும்ப வரும். இப்போ மேனூஸ் சொல்கிறோம் இல்லையா, அது நீங்கள் சொன்ன இன்னொன்று, இதெல்லாமே வந்து டூலை கால் பண்ணும். டூலை கால் பண்ணுறதுக்கு எம்சிபி ப்ரோட்டோகால் தான் ஒரே வழியா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வே. ஸோ மேனூஸ்லாம் வந்து தே கேன் ஹேவ் தேர் ஓன் வே ஆஃப் டூல் காலிங், அதை வச்சு அதை ஆப்ரேட் பண்ணும். இது வந்து சிங்கிள் டூல் இல்லை, ஏஜென்ட்டுக்கு மல்டிபிள் டூல்ஸ் வித் அ சிமிலர் ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரே ஒரு குரூப்பிங் ஆஃப் டூல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஜிமெயிலுக்குன்னு ஒரு எம்சிபி கொடுத்தீங்கன்னா அது வந்து இமெயிலை படிக்கிறதுக்கு, தேடுறதுக்கு, அது மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி ரிலேட்டட் டு ஜிமெயில் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே பண்ணலாம். ரிப்ளை பண்ணுறது வந்து அஃபிஷியல் ஜிமெயிலில் கிடையாது. அதனால் என்னோடய ஆர்டிக்கிள்லையும் கூட நீங்கள் வெறும் தேடுறதுக்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்ளை பண்ணுற மாதிரி வேணும்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் இருக்குது, அதை எடுத்து இன்டகிரேட் பண்ணுங்கள். எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னு ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ரிப்ளை பண்ணுது, அதான் அவன் அஃபிஷியலாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏஏ ரிப்ளை உங்களோட பிஹாஃப்ல வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். அது போய் யாரையா திட்டி வச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்ககிட்ட தான் வந்து கேள்வி கேட்பாங்க. அதனால் அது ரிஸ்க்குங்கிறதுனால அவங்க எனேபிள் பண்ணல. ஓப்பன் சோர்ஸில் அவங்க எனேபிள் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு இமெயில் எழுது, அதை டிராஃப்டில் வை, அனுப்பாத அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டிராஃப்டில் வரிசையாக வச்சுருக்கோம், வரிசையாக ஒரு 10 நாள் தொடர்ந்து நீங்கள் படிங்க, அது எழுதுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்பிக்கை அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கிட்ட கண்ட்ரோலை கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் அதில் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்டும் ரொம்ப இது
சும்மா வந்து எனக்கு வர்ற மெயில் இது மாதிரிலாம் வந்ததுன்னா நீ பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணி விடுன்னு ஜென்ரலாக சொல்கிறோன்னா ஹவு இட் ரியாக்ட்ஸ் வர்சஸ் ரொம்ப வந்து இந்த டோனில் மெயின்டைன் பண்ணு ரெஸ்பான்ஸை, டு நாட் பி அக்ரெசிவ், பி இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக அப்படி சொல்கிறோன்னா இட் வில் டூ தட். ஸோ அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி அனுப்பிடுன்னு சொல்லாமல் வந்து டிராஃப்ட்லேயே வச்சுக்கோ. ஐ வில் ரிவ்யூ, ஐ வில் பி த ஃபைனல் அப்ரூவர் அண்ட் இஃப் இட் இஸ் ஓகே மை டைம் இஸ் ஸ்டில் சேவ்ட். நான் ஒன்றும் கம்போஸ் பண்ண வேணாம், எல்லாம் பண்ணியிருக்கு, ஐ ஜஸ்ட் ஹிட் சென்ட். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது தான் ஹியூமன் இந்த லூப்புங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அது இல்லாட்டி பெரிய டிசாஸ்டர் நடக்கும். ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டிகிட்டேருந்து வெயில் வந்தால் அன்பே ஆறுகிறேன்னு ஒரு பதில் அனுப்பிச்சி விடு அப்படின்னா அது யாரெல்லாம் பொண்டாட்டின்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இல்லை படிப்படியாக கொடுப்பாங்க. ஏன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள். அவங்களா ஒன்று கொடுத்துட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் வில் யூஸ் இட் அண்ட் தென் கம்ப்ளைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக பர்ப்ளெக்சிட்டி வச்சு என்னாச்சு, அமேசானில் போய் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு சொன்னால் பெஸ்ட்டு சீப்பஸ்ட்டு ப்ராடக்ட்டை அது வாங்கிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ அமேசான் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ஷாப்பிங் இதில் வந்து நான் அவங்களோட ப்ரௌசர் காமெட்டை வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது என்னோட சேலை பாதிக்குது. இப்போது ஒவ்வொரு மளிகை கடையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா 1-2 ப்ராடக்டை மட்டும் செலக்டிவாக சீப்பராக வச்சுருப்பாங்க. நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை வாங்கினதுமே உங்களுக்கு வந்து பரவாயில்லையே இங்கே எல்லாமே சீப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒரு புத்தியில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் 4 பொருள் விலை அதிகமாக இருக்கும், அதையும் சேர்த்து வாங்கிட்டு வருவீங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்து பார்த்து விலை எங்கே சீப்பாக இருக்கும் எங்கே வந்து காஸ்ட்லியாக இருக்கும்னு நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய மூளை வந்து அதிகம் தனக்குத்தானே ஒர்க்கை கொடுத்துக்காது. ஸோ சிம்பிளஸ்ட் சொல்யூஷனில் இது பெஸ்ட்டுப்பா இங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடும். அதனால் பல நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய செலவழிச்சிட்ருப்பீங்க நீங்கள் அந்த அனலைஸ் பண்ணாதனால. இங்கே ஏஐலாம் பயன்படுத்தினா என்ன ஆகும்னா அது பெஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அவனுக்கு நஷ்டம் ஆகுன்றது யோசிப்பாங்க. அவங்க ஏஐ அக்சஸை கொடுக்க மாட்டாங்க, ஏபிஐ வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சு அந்த மாதிரி நடக்கிறது. Okay, thank you so much. You've been a wonderful audience. I'm very happy. I hope I did. It was good. Thank you so much.